சரி, ரைட். இப்போ எல்லாருமே ப்ரிலிம்ஸ் நல்லா எழுதிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்ம அடுத்த கட்ட முயற்சியை தான் நம்ம முன்னேறணும். சரிங்களா? அடுத்து நம்ம மெயின்ஸ் கண்டிப்பாக படித்தே தீரணும். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் படித்த அந்த கல்வி கைவிட்டதான் சரித்திரமே கிடையாது. சரிங்களா? அதனால் ஸோ நல்லா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் சார் சொன்ன மாதிரி சசி சார் சொன்ன மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயத்திலே இருக்கிறது. கீ வருமா, கீ வந்துட்டோன்னே நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்கிறது தான், இந்த பரோட்டா சூரியுடைய காமெடி தான். வச்ச எனக்கு தெரியாதா, சாப்பிட்டா எனக்கு தெரியாதா. அதே போல தான் டெஸ்ட் எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாம் எழுதுன அத்தனை பேருக்குமே தெரியும். ஸோ நமக்கு வரும் வராது அப்படின்றது தெரியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க, ஃபீல் பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 2 மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2A மெயின்ஸ் இருக்குங்க. இந்த குரூப் 2A அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. சரிங்களா? அதே போல் சிபிடி டெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டில் மெயின்ஸ் மெட்டீரியலை கையில் வச்சுருந்தா போதும். 100%, ஏன் 95% கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏன் 95% சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் படித்து பார்த்து உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? உங்கள் முதல்ல ஆரம்பத்தில் 95% மாதிரி தான் தெரியும். ஆனால் 100% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரே பர்சன்டேஜ் கூட வேஸ்ட் ஆகாது. காரணம் என்னன்னா, அந்த மெட்டீரியலை உருவாக்கின விதம் இருக்கு பாருங்க. ஏன்னா ஃபேக்ட் என்னவோ ஒன்று தான். அந்த ஃபேக்டை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி இன்னமும் பெஸ்ட்டாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத உதாரணம் தான் நம்ம அண்ணா பயிற்சி மையத்துடைய மெயின்ஸ் மெட்டீரியல். சரிங்களா? உண்மையிலேயே நம்ம பயிற்சி மையம் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்குங்க. என்னுடைய மெட்டீரியலே நான் சொல்கிறேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுங்க. சரிங்களா? நவீன வரலாறு. சரியா? அதாவது குரூப் 2 தான் நவீன வரலாறு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸில் இருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நவீன இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சில பாடங்கள் உள்ள கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கொடுத்துக்கிறது ஏற்கனவே எடுத்த டாபிக்ஸ் தான். பாளையக்காரர் புரட்சி, வேலூர் கழகம், விடுதலை போராட்டத்தின் முதல் குரல், பத்திரிகைகள், நாடகங்கள், அது மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்கள், விடுதலை போராட்டத்தின் பல்வேறு கட்ட நிலைகள், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாமே நான் நோட்ஸ் சோர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு நோட்ஸ் இருக்கு. நான் கிளாஸ்ல கொடுத்த நோட்ஸ் இருக்குங்க. இப்போ அதே நோட்ஸோட நான் வந்து நின்று ஃபேக்ட் இவ்வளோ தாங்க இருக்கு, ஃபேக்டை மட்டும் எழுதிங்க அப்படின்னு எந்த ஒரு ஸ்டாஃபும் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் நீங்க என்ன மனநிலைக்கு வருவீங்க அப்படின்னா, எடுத்ததை தான் கொடுக்குறாரு இவரு, இதுல என்ன டாபிக் இவர் ஆட் பண்ணியிருக்கிறாரு, ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. அந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த ஃபேக்ட் கூடவே இன்னமும் ஃபேக்ட் நிறைய விஷயங்கள், நிறைய ஆத்தர் புக். சரிங்களா? 1 அல்ல 2 அல்ல, நான் மட்டுமே 7 ஆத்தரை பார்த்துருக்கேன். சரிங்களா? 7 ஆத்தர் புக்கை பார்த்துருக்கிறேன். ஒரு ஆத்தர் புக்ல 2 ஆத்தர் புக்ல இருந்து ரெடி பண்ணி நோட்ஸ் கொண்டு வந்தா சசி சார் பார்ப்பாரு, காமராஜ் சார் பார்ப்பாரு, முத்தையா பார்ப்பாரு. சசி சார் ஒரு விதம் சொல்லுவார், காமராஜ் சார் இன்னும் மாடிஃபை பண்ணுவார், முத்துக்குமார் சார் சொல்லவே தேவையில்லை, இது மெட்டீரியலே வேணாம், வேற மெட்டீரியல் ரெடி பண்ணுங்க, இது நல்லாவே இல்லை, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட உண்மையிலேயே சொல்றேன், நீங்க கண்டிப்பா நம்பி தான் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு சொல்றேன். சென்னையில் இருக்கிற கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல கிட்டத்தட்ட 3 நாள் தங்கி ரெஃபரன்ஸ் அங்கேயே தான் சோர்ஸ் எழுதுனேன். சரிங்களா? உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வுங்க. ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்படியே ஆத்தர் புக்கு நம்ம வேணும்னாலும் வெங்கடேசன் புக் இருக்கு, பார்த்தசாரதி புக் இருக்கு, அது எல்லாமே ஒரு கதையாக தான் இருக்கு. ஆனால் நம்ம சோர்ஸ் தேடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குதுங்க. விடுதலை வேலியில் தமிழகம்னு ஒரு புத்தகங்க. உண்மையிலேயே சொல்றேன், அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு ஸ்டாலின் குணசேகரன் சொல்லிட்டு ஆத்தர், மனிதநேயம் பதிப்பாங்க. அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். அப்போ அவ்வளோ கண்டென்ட்டாக கொண்டுட்டு வந்து ஒரு சேர அங்கே வந்து கொடுத்துருவாங்க. உடனே என்ன சொல்றாருன்னா, முத்து சார் ஓகே ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப சசி சார் கிட்ட வந்தோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவர் வந்து எங்களால் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னும் பெஸ்ட்டாக வரணும், இன்னும் பண்ணலாம், இந்த வார்த்தையை இங்கே மாற்று, இந்த பூலித்தேவனுடைய சிறப்பை இங்கே சொல்லு, வேலுநாச்சியாருடைய சிறப்பை கொண்டு வந்து இங்கே போடு, இல்லை இதை தவிர்த்து நான் பார்த்தேன், இதை சொர்ணகிரி வீரன் ஒருத்தனை கேள்விப்பட்டேன், நீ ஏன் சொர்ணகிரி வீரனை கொண்டு வந்து சேர்க்கல? அப்போ அந்த சொர்ணகிரி வீரன் யாருன்னா கட்டபொம்மனுடைய நம்பிக்கை நட்சத்திரம். இது நான் இது வரைக்கும் உங்க கிளாஸ்ல நான் சொன்னதே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? சொர்ணகிரி வீரன்ற ஒரு கேட்டகரியை நான் சொன்னதே கிடையாது. ஆனா சச்சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்னுடைய சப்ஜெக்டும் இல்லாம ஓவரால் எல்லா டாபிக்குமே உள்வாங்கி இங்க பாரு தியாகு, இதுல சொர்ணகிரி வீரன் கொடுத்துருக்காங்க, அதே போல நீதி கட்சியினுடைய தூண்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கேதர் பண்ணு, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து செதுக்கி உண்மையிலேயே அந்த மெட்டீரியல். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 100% இருக்கும். நான் மட்டும் நினைக்காதீங்க, கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பாடவாரியா எல்லா ஸ்டாஃப்மே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வுங்க. அத்தனை ஒரு சில ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூடவே இங்கே இருக்கிற லைப்ரரி, ரங்கசாமி குளத்தில் இருக்கிற அண்ணா லைப்ரரி ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சார் ஆகட்டும், அதே போல் கெமிஸ்ட்ரி சார் ஆகட்டும், ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா அங்கே மீட் பண்ணும். சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை சார் சோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சச் சார் சொன்ன மாதிரி வெரைட்டி இல்லை, எங்களை
துரத்தி சரிங்களா, துரத்தி எங்களை என்ன பண்ணாருன்னா, இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை எடுங்க. உண்மையிலேயே நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கஷ்டமா நினைக்கல. ஏன்னா ஒரு முறை மட்டுமே தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். நல்லா கவனிங்க, ஒரு முறை மட்டுமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். அதை நான் கரெக்டான வழியில் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அதோடைய ரிசல்ட்டே வேற மாதிரி. அது என்னுடைய கிளாஸ்லேயே நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க சரிங்களா. முழுசாக தெளிவாக புரிஞ்சு அதை கோர்வையாக ஏற்றுக்கிட்டு, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கொஸ்டினாக நீங்கள் பார்க்கும்போது 100% நீங்கள் அதை உணர்வீங்க. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் உண்மையிலேயே 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸுங்க, இந்த யூடியூப்ல இப்போ இன்னைக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அதாவது போஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்றாங்க. யூடியூப்ல நீங்க பார்த்துட்டு தான் வரீங்க, சப்ஜெக்ட் வைஸா பார்த்துட்டு வரீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமிக்ஸ், தமிழ், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறாங்க. அது நம்ம வீடியோ தான் சரிங்களா. அது ஆக்சுவலி நேற்றே வர வேண்டியது. அது 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்கள், நடந்த நிகழ்வு தான் சொல்றேன். 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 25 கொஸ்டின் நீ பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த 25 கொஸ்டினுக்கு 4 செட் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருக்கிறேன். 4 25 ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறேன் சர்ச்சார்ட்ட. 4 25மே பிடிக்கல, இதை இங்க சேர்க்காத, இதை இங்க போடாத, இது எடுத்த கொஸ்டின், இது சூப்பர் பேட்சுக்கு கொடுத்துட்ட, இது மாடல் எக்ஸாம்ல கொடுத்துட்ட, எல்லாத்தையுமே எடுத்து எனக்கே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிடுச்சு. சசி சார் போனே நான் எடுக்க மாட்டேங்க. ஒரு கட்டத்துல சசி சார் போனை எடுக்காம டென்ஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாரு என்கிட்ட. என்ன தெரியுமா சொன்னார்? ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ வந்து உண்மையிலேயே கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா ஃப்ரேம் பண்ற, ஏன்னா நோட்ஸ் நல்லா கோர்வையா கொடுக்குற, உன்னால கண்டிப்பா முடியும். நீ இந்த ஆத்தர் புக்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஆத்தரை ஃபாலோ பண்ணு, இந்த புக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஆத்தர் புக்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இதை ரெஃபர் பண்ணு, இதை படி, இதை உள்வாங்க, இந்த சப்ஜெக்டை உள்வாங்கன்னா கொஸ்டின்ஸ் நீயே மாத்தலாம், தேரியை படிச்சு கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கணுன்ற வகைக்கு வா அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் ஏற்பட்ட விஷயம் தான் இந்த நீதி கட்சியுடைய தூணு, சொர்ணகிரி வீரன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நிறைய விஷயங்களை நம்மளால கேதர் பண்ண முடியுது. 25 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் கூட நீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்க்க முடியாது சரிங்களா. இன்னைக்கு யூடியூப்ல வீடியோல போஸ்ட் பண்ண போறாங்க, பார்க்க போறீங்க. 25 கொஸ்டினுமே வெவ்வேறு வகையான கொஸ்டின்ஸ் தான். ஒன்னு கூட நீங்க பார்த்த கொஸ்டின்ஸ் இருக்க முடியாது. ஏதாவது 1 or 2 மட்டும் தான் இருக்கும். அது கூட சார் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்ல எல்லாமே சிலபஸ் வெளியே போயிட்டோம்னா அப்புறம் பசங்க வந்து ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் எடுத்த கொஸ்டின்ஸும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அத்தனையுமே அற்புதமான கொஸ்டின்ஸ் சரியா. அதனால யூடியூப்புக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை துரத்தி தான் வேலை வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுங்க. இன்னும் உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல உங்களுக்கு. ஆனால் மெட்டீரியல் எல்லா ஸ்டாஃபுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரிங்களா. அத்தனை ஸ்டாஃபும் ஒரே ஒன்று கூட பெண்டிங் கிடையாதுங்க. அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மெட்டீரியல். உங்களுக்கு சனிக்கிழமை அடுத்த வாரம் கிளாஸுக்கு வந்தீங்க அப்படின்னா 4 ஹவர்னா 4 மெட்டீரியல். சொல்றது புரியுதுங்களா? நோ ரன்னிங் நோட்ஸ், ஒன்லி கிளாஸ் மெட்டீரியல் மட்டும்தான். நீ மெட்டீரியலை கவனிக்கணும், அதை மட்டும் தான் படிக்கணும். சார் என்ன சார் மெட்டீரியல் கொடுத்தா எப்படி சார் அப்படின்னா, கண்டிப்பாக வரி லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வேகமாக ஓட்ட மாட்டாங்க சரிங்களா. அதனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சார் மெட்டீரியல் கொடுத்துட்டீங்களே சார், இது எப்படி சார் நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. அந்த மெட்டீரியல் இருக்கிற விஷயத்தை கண்டென்ட்டை கரெக்டாக உங்ககிட்ட டெலிவரி பண்ணுவாங்க சரிங்களா. அது 100% சூரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க. உண்மையிலே இப்போ நான் வந்து நின்று இவ்வளோ தூரம் பேசுறேன் அப்படின்னா எல்லாருமே டீமா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸ் ஒரு ரொம்ப டீமா ஒர்க் பண்ணி இங்கேயே நைட்டும் பார்க்கலாம், காஞ்சிபுரத்துலேயே தங்கி ஆஃபீஸ்லேயே. ஸோ எதெல்லாம் என்ன யார்கிட்ட எந்தெந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு ஒரு கதம்பமாக ஆக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு சேர்த்துருக்குறோம். அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மெயின்ஸ் மெட்டீரியல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும் போதுங்க. நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், கடைசியும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கோர்வையாக கோர்த்து கொடுத்துட்டாங்க. அதே போல் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கிளாஸ் டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே எடுத்துருக்காங்க சரிங்களா. ஈவன் நான் மட்டும் தான் எடுத்துன்னு நினைச்சேன். எல்லா ஸ்டாஃப்மே கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க. 40 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லா ஸ்டாஃப்மே எங்கள் கிளாஸ் நோட்ஸில் என்ன சொல்கிறோமோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே உணர்வுபூர்வமாக ரொம்ப எக்ஸாக்டாக நீங்களே பார்ப்பீங்க சரிங்களா. அதில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சிபிடிக்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வீடியோக்குள்ள லாஸ்ட் வீடியோக்குள்ள முத்துக்குமார் சார் வந்து போட்டிருந்தார் வீடியோ ஒன்று சரிங்களா. கருடா பேட்ச் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் சரியா. அதில் எல்லாமே டெஸ்ட் வைஸ் சிலபஸை காட்டியிருப்பாரு. சிலபஸுக்கு அப்புறம் டெஸ்ட் பிளான், ஆக்ஷன் பிளான் காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டீம் மெம்பர்ஸ் காட்டியிருப்பாரு, ஸ்டாஃபை காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 1ல இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த வீக் 1ல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வந்து எதெல்லாம் படிக்கணும், எந்தெந்த மெட்டீரியல் கொண்டு வரணும், எதெல்லாம் பண்ணணுன்றத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் சொல்லிடுவாங்க சரிங்களா. அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான வீக் 1க்கு உண்டான டெஸ்ட் என்னவோ அதுக்குண்டான மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும். இல்லை அப்படின்னு எக்காரணத்துக்கு கொண்டு சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிங்க. உங்ககிட்ட மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வீக்கு உண்டான மெட்டீரியல் இல்லை, நாங்கள் பிடிஎஃப் அனுப்புகிறோம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ சார் ஷூரிட்டியாக சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா
செப்பரேட்டா ஒட்டு மொத்தமா கொடுத்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க மாட்டீங்க, அப்படியே வாங்கி வச்சுக்குவீங்க அப்படின்றதுனாலதான் ஒவ்வொரு யூனிட் வைஸா, ஒவ்வொரு பாடம் வைஸா, இன்னும் எக்ஸாக்டா சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசனுங்க யூனிட் 1ங்க. யூனிட் 1 3 பேரை பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா. 3 ஸ்டாஃப் வருவாங்க யூனிட் 1. நான் ஒரே ஆள் மட்டும் எடுக்க மாட்டேங்க. இந்த யூனிட் 1க்கு 3 ஸ்டாஃப் வருவாங்க. இந்த 3 ஸ்டாஃப்ல அதிகமான நோட்ஸ், பெரும்பான்மையான நோட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட மட்டும்தான் இருக்கு சரிங்களா. ஏன்னா நீ யூனிட் 1 படிச்சீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. சிலபஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த பாடங்கள் தான் இருக்கு, நிறையவே ஆல்ரெடி பார்த்த பாடங்கள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில எக்ஸ்ட்ரா தகவல்களும் கொடுத்துருக்கேன். இந்த இதழ்கள்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, பத்திரிகைகள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் பத்திரிகைகள்லாம் என்னென்னலாம் தெரியும்? சுதேசமித்ரன், இந்து, தினமணி, அப்புறம் வேற காஞ்சி, திராவிட நாடு, அப்புறம் வேறங்க குடியரசு. இதெல்லாம் தவிர்த்து 27 பத்திரிகை கொடுத்துருக்கேன் உள்ள சரிங்களா. இதெல்லாம் தவிர்த்து 27 பத்திரிகைகள் அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாவே போதும், இவ்வளவு பத்திரிகை விடுதலைக்காக பாடுபட்டுச்சா. அப்ப இந்த சுதேசமித்ரன் பத்திரிகை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தொடங்கினாரு, தொடங்கி யார் கை மாறிச்சு, அவரு யார்கிட்ட வித்தாரு, என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு கண்டினியூட்டியா ஒரு சார்ட் மாதிரி போட்டு எப்படி எழுதலாம், இன்கேஸ் அதுவே வினாவா கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்றத அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகைகள்ல கொடுத்துருக்கிறேன் சரிங்களா. இன்னமும் அதை பத்தி நான் நிறையவே பேசலாம், ஆனா கிளாஸ்ல தான் அதை பத்தி பேசினா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் சரிங்களா. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தெரிஞ்ச பத்திரிகைகளை தவிர்த்து இவ்வளவு பத்திரிகை உள்ள சேர்த்திருக்கேன்னு சொல்ல வரேன் சரியா. அதே போல இப்போ உதாரணத்துக்கு பாளையக்காரர் புரட்சி எடுத்துக்கலாங்க. இப்ப பாளையக்காரர் புரட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, பூலித்தேவனின் போர் பயிற்சியில சிறந்த வீரன் சொல்லியிருப்பேன், வாள் வளரி சிலம்பம் இதெல்லாம். ஆனா இவரு கூடவே இன்னொருத்தரும் போர் பயிற்சி பெற்றாராம். அவர் யார் தெரியுமா? சவுனத்தேவர்னு ஒருத்தர். யாருங்க? சவுனத்தேவர். இதே நீங்க கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த சவுனத்தேவர் யார் தெரியுமா? அதாவது பூலித்தேவனுடைய மனைவி கயல்கண்ணின்னு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. கயல்கண்ணியுடைய அண்ணன், கயல்கண்ணியுடைய அண்ணன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுனத்தேவர். அப்போ நல்லா பாருங்களா, அப்படி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க 3 ஆத்தரை பார்த்தங்க. 3 ஆத்தர் புக்கை பார்த்து இந்த விஷயத்த, ஒரு ஆத்தர் புக்ல என்ன சொல்றான், சவுனத்தேவர் நெருங்கிய நண்பர், அது மட்டும் இல்லாம இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா போர் பேச்சுல ஹெல்ப் பண்ணார், 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உதவி செஞ்சாராம். ஆனா ஸ்டாலின் குணசேகரன்ற புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், அதாவது கயல்கண்ணியுடைய சகோதரர் அண்ணன் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவன் கூட போர் பயிற்சியில 2 பேருமே சிறந்து விளங்கினாங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டாங்க போர் பயிற்சியை, அதாவது ட்ரையல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்லாம் கொடுத்துருக்கான். சொல்றது புரியுதுங்களா. அப்ப இதெல்லாம் கூடுதல் தகவல். அதே போல இந்த சொர்ணகிரி வீரன் சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் கூடுதல் தகவல். அதே போல இந்த கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சனை சந்திக்கிறார், அதை நம்ம சொல்லியிருப்போம். ஜாக்சனும் கட்டபொம்மனுடைய உரையாடல் 3 மணி நேரம்னு சொல்லியிருப்போம். ராமநாதபுரத்துல சந்திக்கிறாருன்னு சொல்றோம். அப்ப ராமநாதபுரத்துல எந்த இடத்துல சந்திச்சாங்க, எந்த இல்லத்துல சந்திச்சாங்கன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. இது 2 ஆத்தர் புக்கை பார்த்தேன். அது இல்லம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க விலாசம் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன விலாசம்? ராமலிங்க விலாசம். இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. நீங்க அந்த மெட்டீரியல் வாங்கி பார்த்தீங்கன்னு வச்சீங்களேன், கண்டிப்பா சொல்றேன், இந்த அளவுக்கு இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத நாங்க சொல்றதை விட நீங்களே உணர்வுபூர்வமா உணர்வீங்க. ஸ்கூல் புக்ல இல்லாதது தாண்டி. சார் என்ன சார், இல்ல சார் எல்லாருமே ஸ்கூல் புக்கை தாண்டி போகாதுன்னு சொல்றாங்க, ஸோ மெட்டீரியல் சிலபஸ்குள்ள இருக்கிறது தான் சொல்றாங்க. ஆமா, சிலபஸ்குள்ள இருக்கிறது தான். இந்த சிலபஸ்குள்ள இருக்கிறது தான் ஸ்கூல் புக்லயும் இருக்குது, ஆத்தர் புக்கும் அதை தான் மாடிஃபை பண்ணி எழுதிருக்காங்க. சொல்ல வரது புரியுதுங்களா. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்திருக்கேன். அதே போல பூலித்தேவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை இதெல்லாம் கிளாஸ்லயே பேசுனதே கிடையாதுங்க. அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏன் இவர் போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாளையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையம். எந்த பாளையம்? கிழக்கு பாளையம். நம்ம சொல்லியிருப்போம் கட்டபொம்மன்ல படிக்கும்போது, சொக்கம்பட்டி, சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் இந்த இடங்கள்லாம் ஜாக்சன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாருன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. அப்ப இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுக்க போயிருப்பார். அங்க இருக்கிற அரசர் வந்து தேவையில்லாம இவர்கிட்ட பேசுனதுனால, அதாவது தவறான வார்த்தைகளை பேசுனதுனாலதான் இவர் என்ன பண்றாருன்னா அந்த கோட்டையை முற்றுகையிட போறார் சரிங்களா. அடுத்த நாள் தான் முற்றுகையிடவே போறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அதை அந்த புத்தகத்துல நிறைய கொடுத்துருக்கு. இதே போலதான் ஒவ்வொன்றா இதை கொண்டு வந்து சேர்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், சசி சாரை உண்மையிலேயே சொல்றேன், காமராஜ் சாரையும் ஐயாவையும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திருப்திப்படுத்த முடியும். ஐயா இதுதாங்க இருக்கு, நீங்க பாருங்க சோர்ஸ் இதை பாருங்க அப்படின்னு கூட காட்டுருவேன். சசி சாரை மட்டும் சோர்ஸ் இதுதான்னு காட்டினாலும் பத்தாது இன்னும் கொண்டு வந்து சேருன்னு தான் சொல்றாரு சரிங்களா. இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு அவர். அப்ப இன்னும் கொண்டு வந்து சேருன்னா நிறைய என்ன உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, என்ன நிறைய மோல்டு பண்ணி ஃபைன் ஆக்கின பெருமை அனைத்தும் யாரை சாரும் அப்படின்னா சசி சார் மட்டும் தான் சாரும் சரிங்களா. இவங்க 2 பேருமே சஜஷன் சொன்னவங்க தான். ஆனா சசி சார் தான் என்ன வந்து ஃபுல்லாவே மோல்டு பண்ணவரே, ஃபுல்லா முழுசா மாத்தி முழு சந்திரமுகியா மாத்தினவரே அவர் தான் சரிங்களா. அந்த அளவுக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். மெட்டீரியல் ஆகட்டும், அந்த கொஸ்டின் ஆகட்டும். கொஸ்டின்லங்க நீங்க இன்னும் டெஸ்ட் எழுதல, அதான் நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கிறேன். ஆனா டெஸ்ட் எழுதாத முன்னே பெஸ்டா கொண்டு வந்துட்டாரு கொஸ்டின்.
இந்த மாதிரி. ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லலை மெயின்ஸ், சரிங்களா? ஆனால் 2Aக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரியா? அப்போ ஆனால் இருந்தாலும் இப்படி இருக்கலாம் அந்த அசம்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டார். அவங்க எதை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும். இதுக்கு உதாரணம் லாஸ்ட் மாடல் எக்ஸாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 2 மாடல் எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. அந்த லாஸ்ட் 2 மாடல் எக்ஸாம்லையும் ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில வினாக்களை இப்போ கேட்ட ரீசெண்டாக கேட்ட குரூப் 2 கொஸ்டின்ஸ் மாதிரியே இருக்கும். அதை அப்படியே மாடிஃபை பண்ணவர் யாருன்னா சசி சார் தான், சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உள்வாங்கி இதை இப்படி கொடுக்கலாம், இதை இப்படி பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த டேஷ் வச்சு கேட்டிருப்பார், நம்ம யூனிட் 8லயே கேட்டிருப்பேன், சரிங்களா? ஒரு வினாவை அதை அப்படியே மாடிஃபை பண்ணிட்டார். நான் வெறுமனே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தேன், அவர் டேஷ் போட்டார். பூலித்தேவன் டேஷ் ஆண்டு நெற்கட்டும் செவலை காளையார் கோயில் போரில் பங்கு பெற்றார் அப்படின்னு கொடுத்திருப்பார். எல்லாமே டேஷ் டேஷ்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதே பேட்டர்ல இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 2 பிரிலிம்ஸ்ல இருந்துச்சு கொஸ்டின்ஸ். நீங்க பாத்தீங்களா இல்லன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா பாத்திருப்பீங்க, சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த பேட்டர்னையும் அப்படியே இப்படிதான் கொண்டு வருவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஊறி போயிருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சசி சார் தான், சரிங்களா? அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து மோல்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே சொல்ல போனா யாரு எப்படியோ தெரியலைங்க, சசி சார் என்ன மோல்டு பண்ணிட்டாரு. ஆனா இன்ன வரைக்கும் என்னுடைய கை கால் எல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தரை பார்த்தா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்து சார் தான் அந்த பெருமைக்குரியவர், சரிங்களா? உண்மையிலேயே அவர்கிட்ட போய் நின்னோம்னா அவரு ஓகே இது இப்படி பண்ணுங்க தியாகு, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதை மாடிஃபை பண்ணுங்க, இதை கொண்டு வாங்க, இந்த வரியை இங்க சேருங்க, இந்த வரியை எடுத்துருங்க அப்படின்லாம் சொல்றாரு. இல்லைன்னு சொல்லலை. நம்ம கரெக்டா அவர் கூடவே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து வேலை செஞ்சாலும் இது வந்து செட் ஆகாது, இந்த மெட்டீரியல் தூக்கி போடு, வேற எடு, டோட்டலா மாறிடுறாருங்க. அப்படியே நம்ம ஒரு இவரு சசியாராவது பரவாயில்ல மோல்டு பண்றதுல 4 வரி நல்லா இருந்துச்சுப்பா, உண்மையில 4 வரி நல்லா இருக்கு, இந்த 4 வரி எடுத்துக்கோ, மீதி இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணு சொல்லுவார். ஆனா முத்து சார் அப்படி இல்லை, 4 வரியும் டெலிட் பண்ணு, ஆனா பொழுதுக்கு என் கூட தான் இருப்பாரு, 4 வரியும் டெலிட் பண்ணு, வேற புதுசா பார்த்து எடுத்துனுவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் அவர்கிட்ட. நேத்து நைட்டு கூட பேசுறாருங்க, எக்ஸாக்டா சொல்லணும்னா 9:45 பேசினாரு. அவர் போன் வரும்போதே பயந்துகிட்டு தான் பேசுறாரு. இவ்வளவு நாள் ஈஸியா பேசினாலும் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயான்னு கேட்டாலும் பயந்துகிட்டே தான் பேசினேன். ஏன் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் இன்ஸ்டியூட்டுக்கு வரல, நேற்று ஏன் வரல, சனிக்கிழமை ஆக்சுவலி லீவ் ஆயிடுச்சிங்க, சில பர்சனல் விஷயம்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, ஏன் வரல, நீங்க வந்திருக்கணும், கண்டிப்பா வர வேண்டியது தானே அப்படின்ட்டு அதுக்கே ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு, சரிங்களா? அப்ப ஏன் அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறாரு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை வேலை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்ல வரேன், சரிங்களா? எங்களை தூங்கலாம் வர்றதே கிடையாதுங்க. நீங்க யார் எப்படியோ தெரியாது, நான் தூங்கியே 2 நாள் ஆகுதுங்க, சரிங்களா? அதுக்கு உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். சார் இல்லை நீங்க திருவண்ணாமலேருந்து வந்திருப்பீங்க டயர்டா, அதனால தான் இப்படி இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் டெய்லி போன் கரெக்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆஃபீஸ்ல இருந்து அடிப்பாருங்க, என்ன அப்டேட் போயிருக்கு, என்ன பண்ணீங்க. ஸோ இப்படிதான் எங்களை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படிதான் வேலை வாங்கினார். அப்படி வேலை வாங்கி தான் இந்த அளவுக்கு ஃபைனா இருக்குன்னு சொல்ல வரேன், சரிங்களா? அதனாலதான் இப்போ எங்களால ஃப்ரீயா இருக்க முடியுது. இப்போ போய் நாங்கள் திடீர்னு போய் ஒரு மெட்டீரியலோ ஒரு கொஸ்டினோ எடுன்னு சொன்னா எங்களால கண்டிப்பா இப்போ உட்காந்தோம்னா இன்னும் 2 வாரம் ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிளான் போட்டு எப்படிலாம் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிட்டாங்க. மெட்டீரியல் ஆகட்டும், அதே போல கொஸ்டின் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை சைட் பை சைடு கண்டிப்பாக நீங்கள் படிச்சே தேரணும். ஏற்கனவே ஒரு யூனிட் 8க்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்போம், சரிங்களா? அதை வாங்கி வச்சுக்கினீங்க, பல பேர் படிக்கல. ஆனால் ஒரு வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் இருக்கு, புரிஞ்சுதுங்க. ஆனால் திடீர்னு ஷார்ட் டைமில் வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்தோம், PDF ஆக்கி கொடுத்தோம், அதை மெட்டீரியல் ஆக்கியே கொடுத்தோம், அதில் நிறைய பேர் படிக்கவே இல்லை. அந்த மாதிரி அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். நான் 100% ஷூரிட்டி கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க என்ன வந்து கேள்வி கேட்கலாம். சசி சாரை கேட்கறீங்களோ இல்லையோ, காமராஜ் சார் கேட்கறீங்களோ இல்லையோ, முத்து சாரை கேட்கறீங்களோ இல்லையோ, சார் நீங்க தானே சார் நீங்க அவ்வளவு மோட்டிவேட்டா பேசுனீங்க, 100% மெட்டீரியல் நீங்க வந்து எங்கிட்ட வரலன்னா கேட்கலான்ட்டு, கண்டிப்பா கேட்கலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மெட்டீரியல் தாண்டி வெளியே போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் ரொம்ப ரொம்ப சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அறியுதுங்க. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுருக்காங்க, சரியா? ஸோ அதனால மெட்டீரியல் நல்லா சைட் பை சைடு நல்லா உள்வாங்கி படிங்க. சிலபஸை கையில கம்பல்சரியா வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி செய்யுங்க, பின் வாங்கவே வாங்காதீங்க, சரிங்களா? இல்லை நம்ம இதை பண்ணிட்டா நல்லா இருக்குமோ, இது போயிடலாம், இந்த கால்ஃபர் வந்துடுச்சு, இன்ஜினியரிங் கால்ஃபர் வந்துடுச்சு, இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அப்படின்றது போகாதீங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்றேன் பாருங்களேன். ப்ரிலிம்ஸை நீ பாஸ் பண்ணிட்டா மெயின்ஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க. மெயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா கான்செப்ட் தெரிஞ்சா போதுங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். ஒரு சிலர்லாம் நினைச்சிருக்கிறான் நம்மால், ஐயோ எனக்கு கோழிக்கு இருக்குன்னா மாதிரி தான் இருக்கு தெரியும், எனக்கு கையெழுத்தே வராதே, நான் இப்பல இருந்தே 4 லைன்ஸ் எழுதிட்டுமான்னு நேற்று ஒருத்தன் கேட்கறான், சரிங்களா? அப்ப அதெல்லாம் எழுதுறது வேஸ்ட். நீ 4 வரி எழுதினாலும் 4 வார்த்தை எழுதினாலும் அதனுடைய ஷார்ட்கட் கீ இருக்கா, கீவேர்ட்ஸ் உள்ள யூஸ் பண்ணியிருக்கான ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் மாதிரியே தான் நம்ம நோட்ஸ் இருக்குங்க. அதுதான் எக்ஸாக்ட், சரிங்களா? அந்த கீவேர்ட்ஸ்ல என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம மெட்டீரியல்ல அழகா கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியல் இருக்கிற கீவேர்ட்ஸை நீ உள்ள கரெக்டா ப்ரெசன்டேஷன் பண்ணனா போதும், 100% மெயின்ஸ்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? அதனால அதை பத்தி ஃபீல் பண்ணிக்காதீங்க. அதே போல அவர் சார் கேட்டாரு, சார் ஆக்ஷன் பிளான் தரேன்னு சொன்னாரே சார், அது ஏன் சார் இன்னும் தரல அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவர் யூடியூப் வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது நாங்கள் இந்த லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம். இந்த லிங்க் இருக்குங்க, பிடிஎஃப் லிங்க்னு ஒன்று இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் லிங்க்னு தெளிவாக கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுதுங்க. சரிங்களா? அது கருடா பேட்ச்னு இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன பேட்டர்ன் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? வீக் 1லேருந்து கடைசி டெஸ்ட் வரைக்கும் என்னென்ன படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும், எவ்வளோ மார்க்கு, சிபிடியில் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் எப்படி அட்டன் பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே அதில் தெளிவாக சொல்லியிருக்கும். சரிங்களா? அதனால் அதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக ஆக்ஷன் பிளானாக வச்சுக்கோங்க. ஒரு 2 பக்கமோ 3 பக்கமோ ஜெராக்ஸ் போட்டு கூடவே அந்த பிடிஎஃப்பை கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு தினந்தோறும் என்ன படிக்கிறோம், என்ன படிக்க போகிறோம், எந்த ஸ்டாஃப் வராங்க, என்ன மெட்டீரியல் அடுத்த வாரம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் அட்வான்ஸ் ஆகிடுங்கன்னு சொல்கிறேன். இந்த வாரம் 4 மெட்டீரியல் கொடுக்குறாங்க, சனிக்கிழமை 4 ஹவரில் 4 மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 4 மெட்டீரியலும் படிச்சிருங்க. அடுத்து நாளைக்கு 4 பேர் யார் வரப்போறா, இந்த 4 யூனிட் நம்ம கைக்கு மெட்டீரியல் வரதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்ல இருக்கிற வார்த்தை பிரகாரம் நம்ம எங்க போய் படிக்கணும், நீங்க தான் தேடலில் இருக்கணும். சரிங்களா? அப்படி தேடி தேடி நீங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அத்தனைக்கும் சாப்பாடு போடுற இடமா அண்ணா பயிற்சி மையத்துடைய மெட்டீரியல் கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? திருப்திகரமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால தயவு கூர்ந்து சொல்றேன், நல்லா படிங்க, நல்ல தேடலோட இருங்க. சரிங்களா? அப்போ அதே போல தினந்தோறும் நம்ம யூடியூப் சேனலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. என்னடா சார் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண சொல்றாரு அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் போடுறாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு பாளையக்காரர் புரட்சி எடுக்க போறேன்னு வச்சுங்களேன். இந்த பாளையக்காரர் புரட்சிக்குண்டான மெட்டீரியல் உங்க கையில இருக்குங்க. பாளையக்காரர் புரட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் போடுவோம். ஸோ அது வேற கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ். அதே போல கிளாஸ் டெஸ்ட் கொண்டு வருவோம், அந்த 25 கொஸ்டின்ஸும் வேற. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீக் டெஸ்ட் அதுவும் வேற, சோசியல் மீடியாவும் வேற. அப்ப கிட்டத்தட்ட நீங்களே நிறைய வினாக்களை உள்ள பாக்குறீங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதனாலதான் சொல்ல வரேன், தினந்தோறும் இந்த வீடியோக்களும் தொடர்ந்து பாருங்க. சரியா? அப்போ கண்டிப்பா இந்த மெட்டீரியலுக்கும் டெஸ்ட்டுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பா மெயின்ஸ் நீங்க 100% வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கலாம். சரிங்களா? நீங்க நினைக்கலாம், சார் என்ன சார் முதல் நாள் இவ்வளவு பேர் வந்தாங்களே, இப்ப என்ன சார் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க சார் அப்படிலாம் நினைக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நினைக்கவே கூடாது. அந்த எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை வெளியே தூக்கி போட்டு வந்துருங்க. 10 பேர் இருந்தாலும், நல்லா கவனிங்க, 10 பேர் இருந்தாலும் 100% ரிசல்ட் காட்ட முடியும். காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான், அத்தனை பேர் போஸ்ட் நமக்கு தேவையில்லை. இத்தனை பேர் மெம்பர்ஸ் இருந்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னா அவனுக்கு அந்த கற்றலே ஏறாது. சரிங்களா? அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கும்பல்ல கோவிந்தா போட்டு தான் போவான். அதனாலதான் சொல்ல வரேன், ஸோ 20 பேர் 30 பேர் இருந்தா கூட நல்லா படிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு டவுட் சார், இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. நமக்கு ஸ்ட்ரென்த் வருது வரலன்னா நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஒரு சிலர்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன சார் திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரென்த்தே இல்லையா சார், இப்படி இருக்கே சார், அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? நமக்கு ஸ்ட்ரென்த் வரட்டும் வரல, நமக்கு தேவை போஸ்டிங், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும். கண்டிப்பா சொல்றேன், நீங்க அத்தனை பேருமே அரசு அதிகாரிகளா மாறலாம். சரிங்களா? மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, சரியா, 100% அரசு அதிகாரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா படிங்க. சரியா? கொடுக்குற மெட்டீரியலை எக்காரணத்தை கொண்டு நம்ம படிச்சுக்கலாம், தள்ளி போடவே போடாதீங்க. சரியா? சைடு பை சைடு இன்னைக்கு படிச்சோமா, இந்த அவர்ல இந்த சார் இவ்வளவு சொன்னாரா, பயாலஜில இவ்வளவு நோட்ஸ் கொடுத்துருக்காரு, 10 பக்கம் கொடுத்துருக்காங்களா, 10 பக்கமும் இங்க முடிச்சிடணும். இல்லையா, அந்த 10 பக்கத்துல எனக்கு புரியலையா, அப்படியே எழுந்து சார் இந்த நோட்ஸ்ல இந்த வரி எனக்கு புரியல, இந்த இடம் இங்க எப்படி வரும், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நீங்க தான் கேட்கணும். சொல்றது புரியுதா? 600 பேர் 700 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உங்களால கேட்கவே முடியாது. இது காலங்காலமா இப்படிதான் நீங்க பண்றீங்க. ஆனா குறைவான மெம்பர்ஸ் இருந்தா நல்ல ஒரு வாய்ப்பு. சார் எனக்கு இந்த வரி புரியல சார், இது எப்படி சார் படிக்கணும், இது எப்படி சார் மைண்ட்ல நிறுத்தணும், எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க சார் அப்படிலாம் நீங்க தான் வந்து தேடலோட கேட்கணும். அப்படி சொன்னீங்கன்னு வச்சீங்க, எல்லா ஸ்டாஃபும் இன்னும் ஃபைனா மாறிடுவாங்க. சரியா? ஆனா அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்காங்க. நீங்க எந்த கேள்வி எந்த நுனியிலிருந்து கேட்டாலும் அவங்க ஆத்தர் புக்கு ரெஃபரன்ஸ் நம்பரோட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு மாத்தி வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மாத்தின பெருமை யாரை சாரும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அடிச்சு தெளிவா சொல்றேன், அண்ணா பயிற்சி மையத்தையே சாரும். சரிங்களா? அந்த 3 மும்மூர்த்திகளே சாரும். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, உண்மை. ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாருமே ஒரே மாதிரி திருப்திப்படுத்த முடியாது. இல்லைங்களா? இதுல திருப்திப்படுத்தணும் அப்படின்னா ஓரளவு காமராஜ் சாரை திருப்திப்படுத்தலாங்க. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நானே நடந்த நிகழ்வு தான். நான் என்ன பண்ணேன், வெங்கடேசன் புத்தகத்தையும் பார்த்தசாரதி புத்தகத்திலேயே இருக்கிற நோட்ஸை எழுதி எடுத்துட்டு போய் காமராஜ் சார்ட்ட கொடுத்தேன். முதல் நாள் அவர்கிட்ட தான் கொடுத்தேங்க. ஃபர்ஸ்டே அவர்கிட்ட தான் போனேன். சார் இந்த மாதிரி சார் நோட்ஸ் எடுக்க சொன்னாரு மெயின்ஸுக்கு, இது எப்படின்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சார், நல்லா எடுத்துருக்கேன்னா இல்லையான்னு பாருங்க சார். உனக்கு என்ன தியாகு, நான் பார்த்தேன் தியாகு, மெட்டீரியல்லாம் நல்லா இருந்தது, நீங்க நல்லா தான் எடுப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா வாங்கி பார்த்தாருங்க, புண்ணியவான் கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் படிச்சாருங்க. படிச்சுட்டு சொன்ன அடுத்த வரிகள் பாருங்களேன், வெங்கடேசன் புக்கும் பார்த்தசாரதி புக்கும் நீ பார்த்துருக்கிற, வேற எந்த புக்குமே நீ பார்க்கல அப்படின்னு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு தெளிவாகிறார். அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 2-3 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண ஒரு நபர். சரியா? அப்போ எதை படிக்கணும், எங்க படிக்கணும், எந்த ஆத்தரை எடுக்கணும்ன்றத அவர் தெளிவா தெரிஞ்சிருக்காரு. அப்ப வெங்கடேசன் புத்தகத்துல இருக்கிறத மட்டும் தான் நீ கோர்வையா கொண்டு வந்திருக்கிற, மீதி எல்லாம் கொண்டு வா,
ஆன்லைன்ல பாரு, சர்ச் பண்ணு, எந்த ஆத்தர் நல்லா சொல்றான் பாரு, அதுலயும் ஒரு சில ஆத்தர்லாம் ஃபேக்ட் தப்பு பண்ணியிருப்பான், அதை ஒழுங்கா ரெஃபரன்ஸ் இருக்கா பாரு, சோர்ஸை தேடு அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே கிட்டத்தட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டாருங்க. ஒரு கட்டத்துல அவரையும் என்ன பண்ணிட்டேன், சார் இதுக்கு மேல ஆத்தரே இல்லை சார் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொன்னாரு, சரி தியாகு நான் பாத்துக்கலாம், நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவு சமாதானமா போறவர் சரிங்களா. ஆனா முத்து சாரம் சசி சாரம், முத்து சாரை கூட நம்ம பேசிடலாங்க, சசி சார வாய்ப்பே கிடையாதுங்க சரிங்களா. அவர் ஒரே வார்த்தை என்ன பண்ணுவார்னா, நீ என்ன கோச்சினாலும் கோச்சிக்கோ, என்ன திட்டுனாலும் திட்டிக்கோ, என்ன அடிக்கிறதா இருந்தாலும் ரெடி அடிச்சுக்கோ, ஆனா நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும், இதை நீ பண்ணி தான் ஆகணும், இந்த கொஸ்டின் மாத்து, இந்த கொஸ்டின் தேவையில்லை அப்படின்னு சொல்லி உரிமையோட கேட்கிற ஒரே ஒரு யாருன்னா சசி சார் மட்டும்தான் சரியா. சசி சாரே நிறைய டைம் சொல்லியிருக்காராம், ஸ்டூடெண்ட் கிட்டையும் சொல்லியிருக்காராம், அது நான் கேள்விப்படலைங்க. ஸ்டூடெண்ட் கிட்டே என்ன சொல்லியிருக்காரு, யூனிட் 8 நல்லா எடுத்திருக்காரு, கொஸ்டின்லாம் நல்லா கொடுத்துருக்காரு, மாடல் எக்ஸாம் கொஸ்டின்லாம் பக்காவா பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு சசி சாரே சொன்னார். அது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனா இன்ன வரைக்கும் நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது, சார் என்ன சார் இதெல்லாம் போய் தேவையில்லாத சியூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஆனா நான் தாங்க எடுத்தேன், மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும் எல்லாமே நான் தான் எடுத்தேன், எதுவுமே அவர் பண்ணல. ஆனா அதை மாடிஃபை பண்ற திறமை யாருன்னா அவர் தான் சார் சரிங்களா. இதை இப்படி மாத்து, இதை இப்படி போடு, ஏன்னா சப்ஜெக்ட் உள்வாங்கினவங்களால தான் மாற்ற முடியும் சரியா. அதை சப்ஜெக்டை உள்வாங்கி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி 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 சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஓட விரட்டல, எங்களை துரத்தினாங்க சரிங்களா. அதாவது கோல் எடுத்து அடிக்காத குறைதாங்க இந்த 3 மாசமா நாங்க போட்ட உழைப்ப சொல்லவே முடியாதுங்க. இன்னமும் நிறைய சொல்லலாம், இன்னும் சில உண்மைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஏன் சொல்லலை சார் அப்படின்னா டைம் இல்லை நமக்கு சரிங்களா. அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் இருக்கிறதுனால டைம் இல்லை. ஸோ நம்ம கிளாஸ்லேயே கண்டிப்பாக மெட்டீரியலை கொடுத்துட்டு சுவாரஸ்யமாக பேசலாம் சரியா. அதே போல் நான் மீண்டும் சொல்கிறேன், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகவே ஆகாதீங்க சரியா. சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு எங்களை டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க சார், இதெல்லாம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு ஆகவே ஆகாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை பயமுறுத்துற மாதிரிலாம் ஐயா பேச மாட்டார். ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா தனி கவனம் சரியா. நீ என்ன பண்ணுற, என்ன படிக்கிற எவ்வளோ மார்க் எடுக்கிற அப்படின்றத இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே 100 பேர் இல்லை 600 பேர் வந்தாலும் நைட்டு 10-11 ஆனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு அழகாக மோட்டிவேட் பண்ணிட்டு தான் அவங்க வெளியே அனுப்புவோம் சரிங்களா. நம்ம பயிற்சி மையம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும். இது கடந்த மெயின்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரூப் 2 மெயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அத்தனை பேர்கிட்டையும் யாரையும் ஒருத்தரையும் விடலைங்க. உண்மையிலேயே முத்து சாரை பார்க்கணுன்னா நாங்கள் போய் நின்று பேசணும், சார் மெட்டீரியல் இதை நான் எடுத்துட்டேன் சார், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சார், இதை எங்களை பார்த்து அனுப்புங்க சார் அப்படின்னா எங்களை வெயிட் பண்ண வச்சிருவார் சரிங்களா. எங்களை வெயிட் பண்ண வச்சிருவாரு. இங்க இல்லையா ஏதோ இருக்கா, சாரிம்மா சாரி. ரைட் கேக்குதா. ஸோ இப்போ கவனிங்களேன், எங்களை வெயிட் பண்ண வச்சிருவாரு. காரணம் என்ன தெரியுமா, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனோம்னா திருவண்ணாமலை போனோங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து நிற்கிறேங்க, இதே கேபிகாரில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து நிற்கிறேன், அவரை பார்க்குறேன், சொல்லிட்டு போகணும், இந்த மெட்டீரியல் மட்டும் வாங்கிங்க, நாளைக்கு கூட வந்து பார்த்துக்கிறேன், நான் இல்லை அடுத்த வாரம் வந்து கூட வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நிற்கிறேன், நீங்களாம் யாரா இருந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க. அவர் சொன்ன வார்த்தை, யாருக்கு வெயிட் பண்ணுமா வந்துடுறேன்னாரு. வெளியே போய் உட்காந்த ஆளு 9:30 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க, வெளியே வரலீங்க அவர் சரிங்களா. அதுக்கப்புறம் வெளியே வந்து சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பேசிட்டு அமைச்சார். காரணம் என்ன அப்படின்னா அவர் ஸ்டூடெண்ட் மேல எடுத்துக்கிற கேர் சரிங்களா. ஆனா நீங்க ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் ஆகுது, எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. தயவு கூர்ந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க சரிங்களா. உங்களை திருத்துறதுக்கு, உங்களை பண்படுறதுக்காகத்தான் அவர் இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடுறாரு. ஆனா உண்மையிலேயே லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சீரும் சிறப்புமா பண்ணியிருந்தாரு சரிங்களா. அதை விட இன்னும் 100 மடங்கு, டபுள் மடங்குன்னே சொல்லலாம். அது 100னா இது 200ங்க, டபுள் மடங்கு நல்லாவே பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. எல்லா ஸ்டாஃப்புமே பயங்கர யூனிட்டி சரியா, பயங்கரமா யூனிட்டி எடுத்து அவங்கவுங்க டாபிக்னு மட்டும் இல்லாத தெரிஞ்ச டாபிக். உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இவர் சயின்ஸ் மேஜராக கூட இருக்கலாம், அப்போ சயின்ஸ் பற்றி தான் சொல்லுவார் அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணார். அப்போ கரண்ட் ஆஃபீஸில் இந்த விஷயம் இருக்குது, இதை ஆட் பண்ணுங்க, ஹிஸ்ட்ரியில் இந்த விஷயம் இருக்குது, இது நல்லா தெரியும், இந்த கான்செப்ட் இங்கே படித்தேன், இதை ஆட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு யூனிட்டி ஸ்டாஃப்ஸ்குள்ள சரிங்களா. இந்த ஸ்டாஃப்ஸை கரெக்டாக வழிநடத்தி கரெக்டாக நோட்ஸை வாங்கி பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் ஓரியன்டேஷன், அதாவது நேற்று நடந்துச்சு இல்லைங்களா, இந்த நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு தான் ரெடியாக இருந்ததுங்க சரிங்களா. ஸோ இப்போ வர அடுத்த வாரத்துலேருந்து கிளாஸ் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க, எப்படி எழுதுனாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அடுத்த வாரத்துலேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிறுத்தி வச்சிருக்கு சரியா. ஆனால் சனிக்கிழமை நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி சரியா, அல்லது 600-700 பேர் வந்தாலும் சரி, அந்த அளவுக்கு மெட்டீரியல் கொடுத்து கிளாஸை ரன் பண்ணுறதுக்கு அண்ணா பயிற்சி மையம் ரெடியாக இருக்குது சரிங்களா. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க,
மெயின்ஸ் அட்மிஷன் போட்டு கிளாஸ்ல உட்காந்து ஸ்டாஃப்ஸுங்க சொல்றத மட்டும் கேட்டா போதுங்க, 100% பாஸ் பண்ணலாம். அதே போல மெட்டீரியல், நான் இப்பயும் சொல்றேன், யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்றான் அப்படின்னா இன்ட்ரெஸ்டா வாங்கி படிக்கிறவன் இருக்கிறான். ஒரு சிலர் என்ன பண்றான்னா வாங்கி அடுக்கி வச்சுக்கிறான், அதை கடைசி வரைக்கும் திறந்து பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகவே போகாதீங்க, சரிங்களா? தயவு கூர்ந்து மெட்டீரியல் தான் நம்மளுக்கு முழுக்க கை கொடுக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நானே கூட சொல்லாம கிளாஸ்ல சொல்லாம விட்டுருக்கலாம், ஆனா அந்த சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ல தெளிவா கொடுத்துருக்கும், சரியா? அப்ப அந்த மெட்டீரியல்ல தயவு கூர்ந்து திறமையா பார்க்கணும். அதே போல நம்ம மருது சகோதரர்கள் கூட ஒரு விஷயம் பார்த்துருப்போங்க. மருது சகோதரர்கள் வீரத்துக்கு பேர் போனவங்கன்னு சொன்னா, வீரத்துக்கு பேர் போனவன்னு சொன்னோம். ஆனா அவங்க எங்க பயிற்சி பெற்றாங்க அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? மருது சகோதரர்கள் பயிற்சி பெற்ற இடம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த மருது சகோதரர்கள் பயிற்சி பெற்றதை நேர்ல ஒருத்தர் பார்த்தார். அந்த நேர்ல பார்த்தவர் தான் யார் தெரியுமா? முத்து வடுகநாதர், சரியா? அப்ப என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத தெளிவா சொல்றேன் பாருங்க. மருது சகோதரர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நரிக்குடியில பிறந்திருப்பாங்க, சரிங்களா? எக்ஸாக்டா அவங்களுடைய பூர்வீக இடம் நரிக்குடி அப்படின்னு தான் சொல்லும், சரிங்களா? ஆனா சிவகங்கை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உதாரணத்துக்கு, அந்த மாவட்டத்துக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரிக்குடில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் சூரன் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கு. என்ன கோட்டை? சூரன் கோட்டைன்னு ஒரு கோட்டைங்க. இந்த கோட்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா போர் பயிற்சியும் எடுத்திருப்பாங்க, சண்டையும் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பார்த்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட இந்த மருது சகோதரர்களை பார்த்தவர் யாருன்னா முத்து வடுகநாதர். பார்த்தவர் யாரு? முத்து வடுகநாதர். சூரன் கோட்டையில பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த முத்து வடுகநாதர் என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, என்னுடைய அவையில என்னுடைய படைத்தளபதியா நீங்க 2 பேரும் இருக்கணும், அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களான்னு கேட்கிறாரு. உடனே மருது சகோதரர் 2 பேருமே சொன்ன வார்த்தை என்னன்னா, சிவகங்கை மன்னருக்கு நாங்க உதவ தயார். இந்த வரியை அப்படியே கொடுத்துருக்கோம், அவ்வளவு அழகா இருக்குதுங்க, சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில நான் இந்த வினாவே பார்த்தேன். அதாவது சிவகங்கை மன்னருக்காக உதவுவதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொன்ன நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம், சரிங்களா? மருது சகோதரர்கள். அப்போ அந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யாருக்கிட்டனா? முத்து வடுகநாதர் கிட்ட. அப்ப சூரன் கோட்டையில போர் பயிற்சி பெற்ற வீரர்கள் யாருன்னு கேட்டா நம்ம யாரை தான் சொல்லணும்? மருது. இதெல்லாம் நிறைய சுவாரஸ்யம், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குங்க, எக்கச்சக்கமா. நான் சும்மா ட்ரையல் தான் காட்டுறேன். அதே போல நம்ம தீரன் சின்னமலைக்கு வந்துருவோம். இந்த தீரன் சின்னமலையுடைய அந்த போர் திறமைன்னு சொல்றதை விட பயிற்சி பெற்ற நபர்கள், அதாவது போர் பயிற்சி யாருக்கிட்டலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, திப்பு சுல்தான்கிட்ட பயிற்சி பெற்றாரு, பிரெஞ்சுக்காரர்கிட்ட பயிற்சி பெற்றாரு, ஆங்கிலேயர்கிட்டையும் பயிற்சி பெற்றாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆத்தர் புக்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆங்கிலேயர்கிட்ட 6 மாதம் மட்டும்தான் பயிற்சி பெற்றாராம். ஆங்கிலேயர்கிட்ட 6 மாதம் மட்டும்தான் பயிற்சி பெற்றாராம். அதுக்கப்புறம் வந்து மக்கீஸ் கான்னு ஒரு நபருங்க. இந்த மக்கீஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம தமிழக மக்களை பத்தி அவதூறா பேசுறதுனால, நல்லா கவனிக்கணும், தமிழக மக்களை பத்தி அவதூறா, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா புத்தகம் சொல்லுது, தமிழக பாளையக்காரர்களை அவதூறாக பேசுறதுனாலதான் இவர் என்ன பண்றாருன்னா உடனடியா அந்த ஆங்கிலேயர்கிட்ட இருக்கிற ட்ரைனிங் விட்டு வெளியே வர்றாரு, சரியா? கடைசியில இந்த மக்கீஸ் கானே தீரன் சின்னமலையை கைது பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த மக்கீஸ் கான் கைது பண்ணி கூட்டு வராருங்க. வர வழியில மக்கீஸ் கானை போட்டு தள்ளுறாரு, சரிங்களா? எப்பேற்பட்ட வீரன் பாருங்க, கை விலங்கோட மக்கீஸ் கானை போட்டு தள்ளுறாரு, சரிங்களா? இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போ அப்படியே நம்ம படிக்கும்போது நமக்கே ஒரு உணர்வு பூர்வமாகுது, அடாடா இவ்வளவு விஷயங்கள் உள்ள சோர்ஸோட சேர்த்துருக்குறாங்க, நம்ம ஏன் இவ்வளவு விஷயங்களை சொல்லலை அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆனா ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, குரூப் 4க்கு அங்க அவ்வளவுதான் போதும், குரூப் 1க்கு அங்க அவ்வளவுதான் போதும். ஆனா இதை தாண்டி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டதே கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம கொடுத்துருக்க நோட்ஸ் தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. கான்செப்ட் அவ்வளவுதான், அதை தாண்டி அவங்க கேள்வியும் கேட்டது கிடையாது. ஆனா இப்ப மெயின்ஸுக்கு அதே தான் சொல்ல வரேன். நம்ம ஃபேக்டும் உள்ள இருக்குது, அதை தாண்டி இப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலான்ற அசம்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்கோம்னு சொல்ல வரேன். சொல்றது புரியுதுங்களா? முழுசா ஒன்று சேர எல்லா ஸ்டாஃபும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என் சப்ஜெக்ட்னு மட்டும் சொல்லலை, மீண்டும் ஆணித்தரமா சொல்றேன். என்னடா சார் சொன்னதே சொல்றாரடா அப்படின்னு தயவு கூர்ந்து நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மெட்டீரியலும் வாங்கி யூனிட் வைஸா பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க, படிக்கிறதுக்கே அவ்வளவு கோர்வையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நானே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்ல வரேன், சரிங்களா? அப்போ மருது சகோதரர்கள் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையிலையும் இந்த நொய்யல் போர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், சரிங்களா? இந்த நொய்யல் போர் யாருக்கும் நொய்யல் ஆற்றங்கரையில போர்னு பார்த்துருப்போம். ஆனா அந்த நொய்யல் ஆற்றங்கரை தான் காவிரிக்கரை போர்னு சொல்றாங்க. நொய்யல் ஆற்றங்கரை என்ன போர்? காவிரிக்கரை. நம்ம என்ன தனியாவே பார்த்துருப்போம். நொய்யல் ஆற்றங்கரையில திப்புடைய திவானும் தீரன் சின்னமலையும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்போம். காவிரிக்கரை போர் 1801ன்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நொய்யல் ஆற்றங்கரை போர் தான் காவிரிக்கரை போர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோர்ஸும் இருக்கு, எவிடன்ஸும் இருக்கு, சரிங்களா? ஆனா ஸ்கூல் புக்ல இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கல. அதுவே ஹையர் ஸ்டடிஸ் புக்ல யூனிவர்சிட்டி புக்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுல விஷயங்களை சோர்ஸோட சேர்த்திருக்கிறாங்க, சரியா? அப்ப இதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள சேர்த்துக்கிறோம். இன்னும் நிறையங்க, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்றேன், இன்னும் நிறைய விஷயம் நானே ஆட் பண்ணியிருக்கேன்னா பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு எல்லா ஸ்டாஃபும் எஃபோர்ட் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே போல மீண்டும் சொல்றேன், டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க. டெஸ்ட்டுக்கு உண்டான மதிப்பு தான்
நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான 100% வேல்யூ. சரிங்களா? அதனால் டெஸ்ட்டை நல்லபடியாக பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் சொல்கிறத தயவுக்குன்னு சொல்கிறேன், தட்டி கழிக்காதீங்க. இன்கேஸ் திடீர்னு ஒரு ஸ்டாஃப் வந்து கிளாஸ்லேயே உங்கள் மெட்டீரியலை கொடுத்துட்டு பாடம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க, நீ எழுந்து சொல்லுப்பா அப்படின்னா காலரை தூக்கிக்கிட்டு எழுந்து நின்று பதில் சொல்லணும். சரிங்களா? அதுதான் நீ படிக்கிற கரெக்டான மெத்தடு. படிக்கிறதுக்கு உண்டான கொடுக்குற மரியாதை அதுதான். சார் எனக்கு தெரியல சார், என்னால் புரிஞ்சுக்க முடியல, நீ கேட்குற கேள்வி என்னால் புரிஞ்சுக்க முடியல, அதுக்கு ஏற்ற என்னால் பதில் சொல்ல முடியல சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எப்படி சார் பதில் சொல்லணும், ஆன்சர் பண்ணணும், இதை எப்படி சார் எழுதணும் அப்படி மட்டும் நீங்கள் கேட்டீங்க, ஒரு டைம் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் ஃபைன் ஆகிடுவீங்க. நீங்கள் அதை கேட்கவே மாட்டீங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லா கிளாஸ்லையும் அதை தான் வற்புறுத்துறேன். பேசுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எல்லா கிளாஸையும் நான் சொல்லி தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால் தயவு கூர்ந்து இனிமேலாவது நல்லா பேசுங்க, டவுட்ஸை நோட் பண்ணி வச்சிருங்க. கிளாஸில் கேட்க முடியல, அத்தனை பேர் மத்தியில் கேட்க முடியல, டைம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார் அப்படின்னா கிளாஸை விட்டு எல்லா ஸ்டாஃபும் வெளியே தான் வராங்க. வெளியே வந்து இது எப்படி சார் படிக்கணும், இதுக்கு சோர்ஸ் இருக்கா சார், நான் இந்த விஷயத்தை இங்கே படித்தேன் சார், இந்த புக்கில் இருக்குது சார். ஆனால் நிறைய புக்கு இருக்குதுங்க, கிட்டத்தட்ட 17 புக்கு இருக்குதுங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், அந்த யூனிட் 8 மட்டும். சரிங்களா? தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 17 புக்கு இருக்குதுங்க. அதனால் நிறைய புக்கு இருக்குன்றதுனால நீங்களும் தேடி போய் தவறாக பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் புக்கே தேட வேண்டிய வேலை இருக்காதுங்க, அத்தனையுமே உங்களுக்கு ஒரு சேர நோட்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி கிளாஸில் உட்காந்துட்டு நல்லா கவனிக்கிறீங்களோ அதே போல் கவனிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இதை எப்படி சார் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு சிபிடியில் எப்படி சார் கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத அழகாக முத்து சாரும் சசி சாரும் வந்து உங்ககிட்ட தெளிவாக பேசிடுவாங்க. சரிங்களா? ஸோ சிபிடி லெவலில் கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணுவோம், லிங்க் எப்படி கொடுப்போம், அதை டச் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லுவார். இன்கேஸ் இங்கே மொபைலில் பண்ணுற மாதிரியா இல்லை லேப்டாப் கொண்டு வந்து மவுஸ் வச்சு பண்ணுற மாதிரியா அப்படின்றத டவுட்ஸ் எல்லாமே சார் வந்து முத்து சாரும் சசிகுமார் சாரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் கிளாஸ் டெஸ்ட், சரிங்களா, இந்த கிளாஸ் டெஸ்ட்டை தயவு கூர்ந்து நல்லா பண்ணுங்க, நல்லா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இப்பவும் சொல்கிறேன், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஒரு விஷயமே கிடையாது. என்னை கைட் பண்ண விதம், முத்து சார் என்னை கைட் பண்ண விதம், கிட்டத்தட்ட என்னை முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணதே முத்து சார் தான் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி படிங்க, இந்த மாதிரி எழுதுங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக மார்க் வாங்கியிருக்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லுவார். எங்கே தப்பு பண்ணியிருக்கிறீங்க, மெட்டீரியல் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் உள்வாங்கி தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். சரிங்களா? அதனால நீங்கள் தயவு கூர்ந்து சொல்கிறேன், பேனிக் ஆகாதீங்க. ஐயோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், என்ன ஆகுன்னு தெரியலையே, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரியலையே, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்தாலும், இதுக்கு முன்னாடி 6 மார்க் 12 மார்க் 15 மார்க்னு இருந்துச்சுங்க. பழைய பேட்டர்ன் 6 மார்க் இருந்துச்சு, 12 மார்க் இருந்துச்சு, 15 மார்க் இருக்குது. இப்போ எப்படி வேணாலும் பேட்டர்ன் வரலாம், 2 மார்க்ஸ் வரலாம், 5 மார்க்ஸ் வரலாம், 12 மார்க்ஸ் வரலாம், எப்படி வேணாலும் பேட்டர்ன் இருக்கலாம். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தயார் நிலையில் இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், படை வீரர்களே தயாரா இருங்கள், உற்று நோக்குங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உற்று நோக்கிறதுக்காகத்தான் நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம், வெறிகொண்டு காத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? எங்களை துரத்தி பிடிச்சது அவங்க, துரத்தி பிடிச்சாங்க அவங்க, நாங்க வெறிகொண்டு காத்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா உங்ககிட்ட பாடத்தை கற்பிக்கிறதுக்காகவும், பாடத்துல வரக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லி உங்க மெயின்ஸ்ல அழகா எழுத வைக்கிறதுக்காகவும் நாங்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். அதனால மெயின்ஸ் மெட்டீரியல் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ யூடியூப் கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துக்குங்க, அதே போல் கிளாஸ் டெஸ்ட்டும் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம். எங்களை விட நீங்க அதிகமா உழைப்பு போட்டிருக்கீங்க, அது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆமாவா இல்லைங்களா? சரிங்களா? இப்போ கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் எடுக்கிறது வந்து என்னென்ன கண்ணோட்டத்தில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியும் கொஸ்டின் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரியான தரம் ஒவ்வொரு கவர்மெண்ட், அதாவது அரசு பொது தேர்வாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலையுமே ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி, ஓகே இது மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இன்டெப்தா இது மாதிரி போகணும்னு சொல்லிட்டு மேக்ஸ் கூட எடுத்து பாருங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க, ஒரு 5 இயர்ஸுக்கு பின்னால இருந்து இப்போ வரையும் வந்தோம்னா ஒவ்வொரு கொஸ்டினும் இப்படி அமைப்பாங்க, இப்படி அமைக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய மனப்பக்குவமும் ஆசிரியர்களுடைய அந்த கேள்வி எழுப்பக்கூடிய அந்த பக்குவமும் ஒழுங்கா ஒன்று சேர்ந்த பிறகுதான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணி அவனை சரியான முறையில பயிற்சி கொடுத்து அரசு அதிகாரியா மாத்துறாங்க. இப்போ நம்மள எத்தனை பேர் பார்க்கும்பொழுது முழு ஆர்வமா இருக்கிறோன்றதை தாண்டியும் அதுக்கு தயாரா இருக்கிறோமான்றதான் விஷயமே. சரியா? ஒரு போர்க்களத்துல நான் போய் உயிரை கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுறவனோட, போர்க்களத்துல எமன் வந்தாலும் நான் என்னை தாண்டி ஒருத்தன் உயிரோட வெளியே கிரவுண்டு தாண்டி போக முடியாதுன்னு தைரியமா இருக்கிறனால மட்டும்தான் ஜெயிச்சுட்டு வெளியே வர முடியும்.
ஸோ அந்த திறமையை மட்டும் நீங்க வளர்த்துங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸுக்கு சிலபஸ், பயாலஜி சிலபஸ் எத்தனை டாபிக் வருது நமக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஒரு 4-5 சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கிறது, நான் உங்களை கொஸ்டின் கேட்கல, ரீகாலுக்காக கேட்குறேன். சார் நான் வந்து சிலபஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் நான் சொல்லுவேன் சார். குரூப் 2A, குரூப் டூ ஏவை மட்டும் பார்க்கலாம். எந்தெந்த டாபிக் எல்லாம், ஏன்னா பயாலஜியில் சிலபஸ் வந்து மாறுதல்களுக்கு உட்பட்டது, எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரியும் சரிங்களா. அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்ற விஷயத்துல கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின், அதுல இருந்து எத்தனை வினாக்கள் மதிப்பெண்களோட அடிப்படையில் வருது அப்படின்னா 15 மதிப்பெண்களுக்கு நமக்கு வருதுன்றது கன்ஃபார்ம் தெரியும். என்னென்ன தலைப்பின் அடிப்படையில் வருது அப்படின்ற விஷயங்கள் எத்தனை பேர் அதை டெப்தா உட்காந்து நம்ம பார்த்தோம். ப்ரிலிம்ஸுக்கு தயாரான சார், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்றதை தாண்டியும், இப்போ நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் சார், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு நம்ம வண்டி நிறுத்திட்டு உள்ள போயிடுமா, போக மாட்டோம். ஸோ அதே போலதான் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம். சிலபஸ் எத்தனை பேர் நம்மள எத்தனை பேர் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிறோம். இந்த பயோடெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம் சரிங்களா அப்படின்ற இந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம்ன்ற டாபிக் எந்த யூனிட்ல வருது? 3ஆ 4ஆ 2ஆ 1ஆ 3rd யூனிட்ல வருது சரிங்களா. நமக்கு இந்த பயோடெக்னாலஜில இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்துல என்னென்ன டாபிக் எல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் வருது? ஒரு 3 டாபிக் நமக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்கல, என்னென்ன டாபிக் இருக்கு. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். அப்ப அதுல நம்ம ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோமா இல்லையா? ஸோ சிலபஸ் நம்ம முழுமையா அது ஒரு அனலைஸ் நம்ம இறங்கி பண்ணல. நாங்கன்னு இல்லை, இந்த டீமு ஏடிசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸுமே பார்க்கும் பொழுது கொஷின்ஸ் பில்டு பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நீங்க இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டு பிறகு இப்போ தயாராகி கொள்றதுக்காக உங்களை மோட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இதுக்கு முன்னாடியே, நீங்க ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வந்த அந்த சூழல்லையே நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு சிலபஸும் எங்க இருக்குதுன்னு தேடணும் அவசியம் இருக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டு பிறகு நிறைய ஒரு பதற்றத்தில் இருப்பாங்க. என்ன பதற்றம் இருக்க பொழுது, ஐயோ நம்மளுக்கு ரிசல்ட் வருமா வராதா, வரும், அவ்வளவுதான் கான்செப்ட். நமக்கு கடினமா இருந்தா கொஸ்டின் எல்லாருக்கும் அதே கடினமா தான் இருக்கும். நம்ம அவ்வளோ பயிற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கோம், எவ்வளவு மாடல் எக்ஸாம் எழுதிருக்கிறோம், நம்மளை தாண்டின ஒரு விஷயங்கள் அங்க புகுத்தப்பட்டதில்லை. எந்தெந்த கொஸ்டின் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதுல கொஞ்சம் யோசிச்சிருப்போம், தடமாறி இருப்போம். சரியோ தவறோன்றது செகண்டரி. அப்கமிங்ல வரக்கூடிய ரிசல்ட்ல கம்பல்சரி நம்ம கண்டிப்பா ரிசல்ட் எடுப்போம். அந்த நம்பிக்கையில ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா. இதுல இப்போ செயற்கை முறையில் கருத்தரித்தல், அதுக்கப்புறம் தடுப்பூசி, வேக்சினேஷன் அப்படின்ற டாபிக், வேக்சினேஷன் மட்டும் எடுத்து ஒரு டாபிக்கா கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம். எத்தனை பேர் உங்களில் அது வந்து எத்தனை பார்த்தீங்க பார்க்கலன்றதை தாண்டியும் பார்த்தவங்கள்ல எத்தனை பேர் வந்து 25 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸாவது எனக்கு தெரிஞ்சது வந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஸ்டின் எடுத்ததுடைய ஃப்ரேமே பார்க்கும்பொழுது ரொம்ப இன்டெப்தா எடுத்தோம் சரிங்களா. அதனால அந்த கொஷின்ஸை வந்து நீங்க பார்க்கணும், வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்லல. அந்த கொஷின்ஸ் நீங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல இன்டெப்தா நல்லா யோசிச்சு பார்த்துங்க. கொஷின் ஃப்ரேம் பண்றவங்களும் ஒரு ஹியூமன் தான், கரெக்டுங்களா நான் சொல்றது? நீங்க எப்படி கஷ்டப்பட்டு அயராத பாடுபட்டு நீங்க போறீங்களா, இப்போ உங்கள நீங்க எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றதுக்குரிய ஒரு ஆஃபீஸர்ஸ்னு வச்சுக்கலாமே சரியா. நான் ரொம்ப நல்லவன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா ரெடி பண்றதெல்லாம் தாண்டிடுங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே யோசிச்சுங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வரும் கஷ்டமா வரும்ன்ற ஒரு அந்த மனப்பக்குவத்திலே இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சுங்க. வேகன்சி இவ்வளவுதான் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, நீ ஃபில்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டை. மற்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரியோ இல்லை ஃபயர் சர்வீஸ் இந்த இதெல்லாம் சேர்ந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி இது மாதிரிலாம் பார்க்கும்போது பிசிக்கல்லாம் நமக்கு கிடையாது. அதுலனாலையும் ஒரு கட்டத்தில் பாஸ் பண்ணிட்டா இன்னொரு கட்டத்தில் பிசிக்கல் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க, அதுக்காக மெடிக்கல் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி 3 விதமான ஃபில்டர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஆனால் நம்மளதுல அது மாதிரி கிடையாது, கரெக்டுங்களா? ஒன்லி ரிட்டன் தான். அப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பருடைய தரம் எப்படி தான் இருக்கும்? கம்பல்சரி நம்மளனாலையும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரு இவ்வளோ போட்டியாளர்களை ஃபில்டர் பண்ணணும். அதுல ஆகச்சிறந்த மாணவர்களை மட்டும்தான் எடுக்கணும், அரசு ஊழியர்களா. அப்போ கொஸ்டின் பேப்பருடைய தரம் எப்படிதான் இருக்கும்? கம்பல்சரி கஷ்டமா தான் இருக்கும். அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டெப்தா புரிதலினுடைய அடிப்படையில் இருக்கணும். மனப்பாடம் பண்ணி இந்த புத்தக புழு மாதிரி படிச்சுட்டேன் நான் வந்து கண்டிப்பா ரிசல்ட்டில் வந்து நான் வந்துடுவேன் அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் அது வந்து செல்லா காசாக தான் மாறிடுச்சு. கான்செப்ட் ஓரியன்டா தான் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம இப்போ நீங்க எழுதக்கூடிய மெயின்ஸ் கூட பார்க்கும்பொழுது பக்கமா எழுத போறது கிடையாது. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது சரிங்களா?
மொத்தமே பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பேஸ்டா இருக்க பொழுது அந்த ஆப்ஷன் பேஸா இருக்கிறத நீங்க என்ன பண்ண போறீங்க, கொஸ்டின் புரிதலினுடைய அடிப்படையில் வரும். கான்செப்ட் பேஸா இருக்க பொழுது ஒவ்வொன்றுத்தையும் தெளிவா எழுத போறீங்க. இப்போ மெயின்ஸுக்கும் அந்த நம்ம மெயின்ஸில் இருக்கக்கூடிய நம்ம ரிட்டர்ன்ஸ் குரூப் 2 எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த அளவு இல்லாம குரூப் 2A வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்க பொழுது அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கக்கூடியதை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்னா, அந்த நாளையும் பக்கம் பக்கமா எழுதி ஓரளவுக்கு அப்படி ஏதோ எழுதி இருக்கிறப்பா அப்படியே பக்கத்துக்கு ஒரு மார்க் போட்டா கூட எதனா வந்துருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்கத்துக்கு நம்ம போயிடும். கரெக்டுங்களா நான் சொல்றது? ஆனா அப்ஜெக்டிவ் டைப்ல சரினா சரி, தவறுனா கிளம்பு. ஆனா நம்ம பக்கம் பக்கமா எழுதிருக்கிறா அப்படின்ற மாதிரியாவது நம்ம என்ன பண்ணலாம், மார்க் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பிக்கை வைக்கலாம். இதுல சார் அப்ப இது என்னால முடியாதான்ற உங்களை வெக்ஸ் ஆக்குறதுக்காக நான் சொல்லல, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, உழையும் உவப்பங்கம்பார் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படின்னு சொல்றாரு. விதியே நமக்கு வந்து நீ வந்து கஷ்டம் தான் படணும், வாழ்க்கையில இன்னல்கள் தான் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உன்னுடைய விடாமுயற்சி அப்படின்ற ஆயுதத்தை மட்டுமே நீ கொண்டு சரியான முயற்சி நீ கண்டிப்பா எடுத்தனா அந்த தோல்வி அந்த விதி அப்படின்னு சொல்றது உன்னை பார்த்துட்டு என்ன பண்ணிடும், புறமுதுகிட்டு ஓடும் அப்படின்றாங்க. இவ்வளோ காலம் கடந்து கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. மெயின்ஸை தரவா அழகா எழுதிட்டு ஆஃபீஸர்ஸா ஏசி ரூம்ல போயிட்டு உட்காரத்துக்கு என்ன குறை உங்களுக்கு? அதுக்கு ப்ரிப்பரேஷன் மட்டும் தயாரா பண்ணிடுங்க. அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்தே இங்க இருக்கக்கூடிய ஏடிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாருமே என்ன பண்றோம், மீட்டிங் மாதிரி போட்டு தனியா ரிட்டன்ல எல்லா சோர்ஸும் பார்த்து இந்த புக்கு அந்த புக்குன்னு எடுத்து பேப்பர் கட் காப்பி பேஸ்ட்ன்ற மாதிரி இல்லாமையோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லாமையோ ஒவ்வொருத்தருமே உட்காந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஏன்னா இப்போ மாணவர்களா இருக்கிற உங்களுக்கே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ டீச்சர்ஸா பணிபுரியறவங்க பார்க்கும்பொழுது டீச்சர்ஸா மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல டீச்சர்ஸ்னா வெளி இடத்துல அவங்க வேற, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணிகளையும் செஞ்சுக்கணும், அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணுன்றதுக்காக ரிட்டன்ல எழுதி அதை கரெக்டா இன்னொரு டீம் அதை வெரிஃபைட் பண்ணி அதுல எதுனா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எதுனா புகுத்தலாமா, குறை கண்டுபிடிக்கணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டுகள் அதுல புகுத்துனா அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் எதுனா கொஸ்டின் கேட்டா திணறக்கூடாது. இந்த நாங்க கொடுத்த மெட்டீரியல்ல நீ தரவா புரிதலோட இருக்கிறியா, கம்பல்சரி இதை முழுமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்லாம் தரவா பயிற்சி செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பா அந்த தேர்வு வந்து உனக்கு எளிமையா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம சொல்லணும். சரியா? அந்த ஒரு நோக்கத்துல ரிட்டன் எழுதி அதை டைப்பிங் பண்ணி அது மொத்தமே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சரியான முறையில அதை நீங்க அணுகி ஒவ்வொரு நாளும் எல்லா கிளாஸுமே சரியான முறையில நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து அந்த வெற்றி அப்படின்ற கனி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல ஒவ்வொரு டாபிக்லுமே அதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. இப்ப வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த டாபிக் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதை எப்படி படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வேக்சின்ன்ற டாபிக் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் 10th ஒரு இந்த டெட்டனஸ், முத்தடுப்பூசி, கக்குவான் இது மாதிரிலாம் ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது 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 இருக்கும். அதுக்கப்புறம் +2 புக்ல எங்கேயோ அங்கங்க ஒன்று இருக்கும். NCERT புக்கு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் சோர்ஸு, இதெல்லாம் தேடுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இதெல்லாம் தேடி நாங்கள் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க செப்பரேட்டா படிக்கிறதா இருந்தா நாட் ஓன்லி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருக்காதீங்க. அதை முழுமையா முடிச்சுட்டு NCERT புக்குன்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துல அதிகமாக அவைலபிளா இருக்கும். நமக்கு படிச்சு புரிஞ்சுக்கினா போதும், அது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் இதுதான் கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வேக்சினேஷன் எடுத்துக்கினா 3 கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க. என்னென்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னா, அந்த இப்போ வேக்சினேஷன் என்னென்ன கண்ணோட்டத்தில் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் ஒரு ஆஸ்பிரண்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஓகே தடுப்பூசி பேரு என்ன, நோய், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒரு வேக்சினேஷன் அப்படின்றது அதனுடைய பேரு என்ன நோயின்றது பேசிக். சரிங்களா? குரூப் 4 அளவு கூட இந்த பேசிக் கிடையாது. நம்ம மெயின்ஸ் எழுத போறோம். அப்போ நம்ம என்ன கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும்னா, இப்போ வேக்சின் அப்படின்ற டாபிக்ல என்ன நோய்க்கு எந்த அதனுடைய நேம்ன்றதை பார்த்துறது ஃபர்ஸ்ட் முதல் கட்டம். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அந்த தடுப்பூசின்றது எந்த விலங்கினத்திலிருந்து எடுக்கப்பட்டது.
எந்த ஒவ்வொரு தடுப்பூசியும் என்னென்ன விலங்கினத்திலிருந்து எடுக்கப்படுது. தடுப்பூசின்றதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் நமக்கு தேவைப்படணும். தடுப்பூசின்ற வேக்சினேஷன் படிக்கும்போது பேசிக் தெரியாம டைரக்டா புத்தகத்துல போய் குதிச்சிட்டோம்னா மறந்துடும் ஒரு வாரத்துல. அப்போ தடுப்பூசின்றது கிட்டத்தட்ட 4 வகைகளா வகைப்படுத்தப்படுது. அந்த பேஸ்ல இருந்து வர்றது தான் தடுப்பூசி. அப்படின்னா நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எது மாதிரி பார்த்திருப்போம்? ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒன்னு அதே நுண்கிருமியை எடுத்து அதை வலுவிளக்க செய்யப்பட்டு அந்த நுண்கிருமியை செலுத்துவாங்க. நம்பர் 1 எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த தடுப்பூசியில அந்த நுண்கிருமிய கொல்லப்பட்டு அந்த வீரியம் குறைக்கப்பட்டதா இருக்கும், இல்லைன்னா அதை மியூட்டட் பண்ணி இருப்பாங்க. அதே கான்செப்ட். ஸோ இது மாதிரி ஒன்னொன்னுமே மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 4 வகைகளா இருக்கு. அந்த 4 வகையில இது எந்த பேஸில் வருது? இந்த தடுப்பூசி கொல்லப்பட்ட வீரியம் குறைக்கப்பட்ட தடுப்பூசியா, சரிங்களா, இல்ல நச்சுத்தன்மை வாய்ந்த வீரியம் குறைந்த, நச்சுத்தன்மை இருக்கும் ஆனா டோசேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும், அது மாதிரி அந்த 4 டைப்ல எந்த அடிப்படையில இந்த தடுப்பூசி இருக்கு? இந்த தடுப்பூசியினுடைய நோக்கம் என்ன? இந்த தடுப்பூசி எத்தனை செக்ஷன்ஸா கொடுக்கப்படுது, ஏதாவது தவணைகள் எத்தனை தவணைகளா கொடுக்கப்படுறாங்க, ஒரே தவணையா இல்ல 3 விதமான தவணைகளா அப்படின்ற மாதிரி. இப்ப போலியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். போலியோன்றது இப்ப நம்மளுடைய பகுதிகளில் பார்க்கும்போது அதிகமா கிடையாது, விரட்டப்பட்டுடுச்சு. இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்கமிங்ல வரக்கூடிய அந்த தலைமுறையினர்களுக்கு அதை தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. அப்போ இதை இவ்வளவு கான்செப்டா நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக்கை தெளிவா தெரிஞ்சுங்க. அது தெரிஞ்சுக்கின பிறகு அந்த தடுப்பூசியை பாருங்க. சரி, தடுப்பூசியை பார்த்தாச்சு. அந்த தடுப்பூசியை யார் கண்டுபிடிச்சாங்க? ஆண்டுன்றது ஆண்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரினா பரவாயில்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்ல அசஸ்மெண்ட்ல அது மாதிரி இருந்தால் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல பொறுத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தடுப்பூசிகள் ஒன்னொன்னா கொடுத்துட்டு எந்தெந்த வருடங்கள் அமைப்புல கேட்டாங்கன்ற மாதிரி இருக்கலாம், இல்ல எத்தனை தவணைகள் தடுப்பூசி கொடுத்துட்டு அதே மேசி ஃபாலோயிங்ல 2 தவணைக்குட்பட்ட தடுப்பூசி, ஒரே தவணைக்குட்பட்ட தடுப்பூசி, குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் தடுப்பூசி, பெரியவர்களுக்கு கொடுக்கப்படும் தடுப்பூசின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ தடுப்பூசின்ற ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னா ஒரு தடுப்பூசி உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட சரி, அந்த தடுப்பூசிய முழுமையா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த தடுப்பூசி இருக்கிறதே அதிகபட்சம் எத்தனை தடுப்பூசி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 100 இருக்க போகுது கிடையாது, அதுக்கும் ரொம்ப குறைவா தான் இருக்க போகுது. அதிகபட்சமே 50 ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தா போதும். நமக்கு தெரிஞ்சு எத்தனை தடுப்பூசி இருக்க போகுது சின்ன குழந்தைங்கள இருந்து அதிகபட்சம் போடுற வரையும். ஸோ அந்த 50 வகையான நான் மினிமம் சொல்றேன், மினிமம் 50 தடுப்பூசியை பத்தி நான் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிறேன், சரிங்களா? ரூபெல்லா அப்படின்ற அந்த ஒரு அம்மைக்கு போடக்கூடிய தடுப்பூசி என்னது? சரிங்களா? அப்போ வெரி குட். இதே கான்செப்ட் தான். ஒரு தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க, எதுல இருந்து எடுக்கப்பட்டது, இந்த அமைப்பை மட்டும் புரிஞ்சுக்கின்னு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த செயற்கை மூலமா குழந்தைய உருவாக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க. அந்த தொழில்நுட்பம் பேசிக்கா படிக்கிறது எப்படி படிப்பாங்க ஒரு ஆஸ்பிரண்ட்? ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீட்லையும் பார்க்கும் பொழுது ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இன்னும் திருமணமான பெண்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைய ஒரு பக்கம் பார்க்கணும், குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிடும், வீட்டில் வேற நிறைய அப்பப்போ சண்டைகள்லாம் நடக்கும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் படிக்கிற சூழல். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து இது எல்லாத்தையுமே படிச்சு சாதிச்ச பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களால முடியாது, அவங்களால முடியறது நம்மளால ஏன் முடியாம போவோம் அப்படின்ற ஒரு சூழலை மட்டும் ஏற்படுத்திங்க. அவங்களால முடியாதுன்னு இருக்காதீங்க. இப்போ இந்த செயற்கை மூலமா குழந்தையை பெறக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு டாபிக். அந்த டாபிக் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒரு செயற்கையா ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது என்னென்ன ரீசனுக்காக உருவாக்குறாங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4 பேசிக் கான்செப்டால அதை உருப்படுத்துறாங்க. நம்பர் 1 பார்க்கும்பொழுது அந்த தாய்க்கு இந்த ஃபெர்டிலிட்டி பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழல், தாய்க்கோ இல்லை அந்த தகப்பனுக்கோ ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ், அது எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்டால் கூட சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை படிக்கிறதுக்காக நமக்கு டாபிக் கொடுக்கல. இதை தாண்டி இருக்கக்கூடிய மீதி என்னென்ன தலைப்புகள்ல அது அமையுது, சரிங்களா? அதுக்கடுத்து அதனுடைய உட்புகுத்தக்கூடிய வாழ்நாள் காலம், அந்த ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா எத்தனை வாரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், சரிங்களா? எத்தனை வாரங்கள்?
படிக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய ஒவ்வொரு தன்மையும் கிட்டத்தட்ட இந்த டாபிக் மட்டுமே ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்தது பார்க்கும்பொழுது ஒரு 32 பக்கம் வருது. எத்தனை பக்கம் வருது? 32 பக்கத்துக்கு மேல வருது. அந்த 32 பக்கமும் ஒவ்வொரு டீச்சர்ஸுமே, எல்லா டீச்சர்ஸுக்குமே அதே ஃபேமிலி இஷ்யூ இருக்கும், அவங்க வேலை பளுக்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எழுதி உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ரீசன் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஏடிசியை நம்பி வந்தக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே என்ன பண்ணணும், ஒரு அரசு அதிகாரியா ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு. இந்த வழிகள் அந்த வழியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது. சரி, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க காலத்தெல்லாம் வீணாக்கி உட்காந்து படிக்கிறீங்க, வீணாக்கிறத விட பயன்படுத்தி படிக்கிறீங்க. அதனால அதை தெளிவா ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதை நீங்க ஒன்ஸ் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு டாபிக் எடுத்துன்னு ஒரே இன்ச்சு பை இன்ச்சு விடக்கூடாது. மேபி இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியாச்சு. டிஸ்கஷன் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த மெயின்ஸை பொறுத்த வரையிலும் ஏற்கனவே மெயின்ஸ்ல பாஸ் பண்ணவங்களை கேட்டு பாருங்க. இல்லை ஒரு சின்ன அனுபவத்துல சொல்றேன். இந்த மெயின்ஸை பொறுத்த வரையிலும் தயவு செஞ்சு ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த டாபிக்கை அது ஃப்ரீயா இருக்கும் பொழுதோ நீங்க அந்த டாபிக்கை முழுசா டாப் டு பாட்டம் அப்படியே ரீகால் பண்ணி இன்னொருத்தருக்கு சொல்லி பாருங்க. இன்னொருத்தருக்கு இல்லைன்னா நீங்க இட் செல்ஃபா கூட சொல்லிக்கங்க. அந்த டாபிக் தங்கு தடை இல்லாம என்டியரா நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. அப்படி சொல்லி பார்க்கறதுக்கு உங்களுடைய பயிற்சி கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல போகும். இயல்பு சார் நீங்க சொல்லி பாருன்னு சொல்லிட்டு 2 லைனுக்கு மேல வரல அப்படின்லாம் அது மாதிரி யாராலுமே முடியாது. பல முறை நீ முயற்சி செஞ்சா மட்டும்தான் அது உன்னோட சரியான பயிற்சியா போயிட்டு அது வெற்றியில போய் முடியும். ஒரு டாபிக் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு மேல நீ அதை டாப் டு பாட்டம் விடாம நீங்க எப்போ அதை ஃப்ளூயண்டா சொல்லி முடிக்கிறீங்களோ, மனப்பாடம் பண்ணின்னு சொல்லலை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது கேளுங்க. இப்போ பேசிக்காவே பார்க்கும்பொழுது சயின்ஸே வராத ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம், காமர்ஸ் படிச்சுட்டு போயிருக்கலாம். ஆமாங்களா இல்லையா? 10th தலைமொழிக்கு இருப்பாங்க சயின்ஸ் டாபிக்கே. அவங்களுக்கு புரியாது, முடியாதுன்னு சொல்லலை, அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த பேசிக்ல இருந்து கொஞ்சம் வர்றது என்ன ஆகும், கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரியான அந்த பெயர்கள் எல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, சரிவா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அதை ஒரு தடவை சொல்லி பாருங்க. நீங்க சொல்றது இன்னொருத்தனுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதே போல அவங்க சப்ஜெக்ட்ல எதுனா இப்போ ஹிஸ்ட்ரியில எதனா ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல மற்ற டாபிக்ல எதனா ஒரு வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி அந்த டாபிக்கை கம்பைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா படிக்கிற மாதிரி பாருங்க. எல்லா யூனிட்லயுமே மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அரசு அதிகாரி அப்படின்ற பதவி நமக்கு கிடைக்கும். அந்த லேபிள் பார்க்கும் பொழுது தலைமுறை தாண்டி நமக்கு அந்த பேர், அந்த லேபிள் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு உழைங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டீங்க, அப்கமிங்ல வரக்கூடிய ரிசல்ட் பார்க்கும்பொழுது கம்பல்சரி உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கின்னு உங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற ஒரு மனசுல அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நாட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை பயன்படுத்திங்க. மறுபடியும் சொல்ற கான்செப்ட் அதுதான். இன்னைக்கு தயவு செஞ்சு போய் அந்த சிலபஸை அக்யூரேட்டா எதை படிக்கிறீங்களோ இல்லையோ சிலபஸை ஒரு புரிதலை ஏற்படுத்திங்க. சிலபஸ் புரிதல் இருந்தாதான், நாங்கள் ஏன் சிலபஸை பாருங்கன்னு சொல்றோம்னா, சிலபஸ் பார்க்காத ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே ஒரு தடவை கொஸ்டின் பேப்பரை பார்க்குறாங்கன்னா பக்குன்னு வாரி போட்டு. ஏன் வாரி போட்டது அப்படின்னா, நான் சிலபஸ் அக்யூரேட்டா இருந்தவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே இந்த டாபிக்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகே இந்த டாபிக்லேருந்து 3, 1 ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணது அப்புறம் பார்த்துக்கலாம், இது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு அனலைஸ் என்ன ஆகிடும். சிலபஸ் தெளிவாக பக்காவாக இருக்கிறவனுக்கு அதை அனலைஸ் பண்ணிடுவான். 100%த்துல 75% தெரிந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய சதவீதம் மட்டும்தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பொறுமையா கையாண்டாலே அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்தா கூட நம்ம ஆப்ஷனை வச்சு ஒமிட் பண்ணி நம்ம பண்ணோம்னா கூட கம்பல்சரி முடிஞ்சிருன்ற அந்த இடத்துல அவன் ரிலாக்ஸ் ஆயிடுவான். சிலபஸை தரவா இருக்கிறவன். சிலபஸ் தரவா இல்லாதவன் அந்த இடத்துல சஃபுல் பண்ணக்கூடிய கொஷின்ஸால சிலபஸ் பேஸ் அப்படி இல்லை, இன்னும் 1 by 1 அந்த இடத்துல சஃபுல் ஆகுது இல்லைங்களா? அந்த சஃபுல் ஆகக்கூடிய சூழல் என்ன ஆகுது அப்படின்னா, சிலபஸ் முழுமையா தெரியாத அதை சரியான முறையில் அணுகாத ஸ்டூடெண்ட்ஸு அந்த இடத்துல பக்குன்னு வாரி போட்டு வேர்த்து விறுவிறுத்து ஊற்றி தெரிஞ்ச கொஸ்டின்லேயே 10 கொஸ்டின் முடிஞ்சு அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனவேதனையோட தான் வெளியே வருங்க. இது இயல்பு. யோசிச்சு பாருங்க. ஒரு மேக்ஸ் கூட சார் எனக்கு சிலபஸ் எப்படி படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, படிக்கும் போது கத்துக்குது சிலபஸ்.
படிக்கும் போது இந்த டாபிக்ல எனக்கு தெரியும், இந்த டாபிக்ல எனக்கு தெரியும், இந்த டாபிக்ல எனக்கு தெரியும்னு படிக்கும் போது அவனுக்கு தெரிஞ்ச டாபிக் மட்டும் தெரியுது. அது சிலபஸ்ல இருக்குன்னு கத்துக்கிறது சிலபஸ் இல்லை. முதல்ல சிலபஸ் நீ தரவா இருக்கணும். இத்தனை சிலபஸ் இருக்கு, உனக்கு எத்தனை தெரியுது அப்படின்ற ஒரு இந்த புரிதலோடு போங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓகே இந்த டாபிக் சிலபஸ்ல தான் நான் படிச்சிடறேன், இந்த டாபிக் சிலபஸ்ல தான் நான் படிச்சிடறேன், படிச்சது எத்தனை பேர் சிலபஸ் கூட ஒப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப படிச்சது எத்தனை பேர் சிலபஸ்ல ஒப்பிட்டு பார்த்தா நிறைய படிச்சுட்டு மாதிரி தெரியும். மளிகை சாமான் லிஸ்ட் போடுற மாதிரி தான். சிம்பிளா சொல்லணும்னா மளிகை சாமான் லிஸ்ட் எப்படி வீட்லயே நம்ம போறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் ஒரு பெருசா ஒன்று போட்டு எடுத்துன்னு போயிட்டுனா மிஸ் பண்ணா வாங்கின்னு வந்துருவோம். எல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்ற மாதிரி போயிட்டா ஒரு 5-6 பொருளை மறந்துட்டு வந்துடும், வாங்கி கட்டின்னு மறுபடியும் போற மாதிரி சொல்லுவோம். இதேதான் அரசு பொது தேர்வுலையும் எல்லாரும் பண்ற தப்பு. சரியா? நமக்கு தெரிஞ்சதெல்லாமே சிலபஸ்ல இருக்குன்ற ஒரு போலியான ஒரு மாய பிம்பத்துல எல்லாத்தையும் படிச்சுட்டோம் நிறைய இருக்குதுன்ற ஒரு எப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டோட உள்ள நுழைஞ்சிடுறாங்க. முதல்ல கம்பேர் பண்ணுங்க, எவ்வளோ சிலபஸ் இருக்கு, இவ்வளோ சிலபஸ்ல இவ்வளோ டாபிக் இருக்கு. இந்த டாபிக்ல ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உனக்கு இருக்கா? பார்க்காம ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கீங்க, அந்த டாபிக்ல சப் டாபிக் கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 டாபிக் இருக்குன்னா அந்த 12 டாபிக் இன்னைக்கு ஒரு நாள்ல ஃபுல் ரிவிஷன் எதை பத்தியும் தொடாம அப்படியே ரோபோ ஜிஹாட் மாதிரி கூட தேவை கிடையாது. ஏன்னா மறந்துட்டா திறந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி எத்தனை பேர் இந்த இருக்கக்கூடியவங்களை எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க சொல்லுங்க. இப்ப போற ப்ரிலிம்ஸுக்கு கூட சரி, சிலபஸை வச்சுக்கின்னு ஒவ்வொரு தலைப்பும் நான் சிலபஸை ஜெராக்ஸ் பண்ணி எழுதியோ நான் என் கையிலயோ பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஒவ்வொரு சிலபஸையும் நான் உறங்கத்துக்கு போக முடியுது எனக்கு இருக்கிற ரிவிஷன் பண்ணும்போது மொத்தத்தையும் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டாப் டு பாட்டை நான் சொல்லி பார்த்தேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லி பார்த்தீங்களா? அப்படியே ஒரு கம்பேரிசன் மைண்டுக்குள்ள இதெல்லாம் நமக்கு தெரியுது ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம போறோம். உண்மையாவே இதுதான் நடக்கிறது. யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை போய் பாருங்க. சரிங்களா? நீங்க எல்லாருமே யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களை விட ஒரு படி மேலதான் இருக்கிறீங்க. உழைப்பு அதிகமா இருக்கு, அந்த ஸ்மார்ட்னஸ் குறைவா இருக்கு. யூபிஎஸ்சி படிக்கிற மாணவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு மெயின் மேப் போட்டுருவான், இதுதான் அவ்வளவுதான். இப்போ டிசீஸ்ன்னு எடுத்துக்கினாலே டிசீஸ் 5 வகையா பேசிக்கா பிரிச்சிருவான். என்னென்ன பிரிப்பான்? பூஞ்சை, வைரஸ், புரோட்டோசோவா, புழுவின நோய்கள், ஃபங்கல், இது மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டுருவான். அப்படி பிரிச்சுட்டு அதுல வர்றதெல்லாம் என்ன, பூஞ்சையில வர்றதெல்லாம் என்னது, சீதபேதி, இது மாதிரி ஒன்னொன்னா வரக்கூடியது. அப்படியே லைனா படிச்சுட்டே போ. அப்படியே அந்த மெயின் மேப்பை பார்த்தானாலே நம்ம கஷ்டப்பட்டு 3 நாள் படிச்சு தலைநோவு வந்து ஒரு ரீல்ஸை ஒன்று பார்த்துட்டு வந்து யூடியூப் கொஞ்சம் பார்த்து டிவி கொஞ்சம் பார்த்து அப்பா கிட்ட 2 திட்டு வாங்கினு, வீட்டுக்காரங்க கிட்ட 2 திட்டு வாங்கி, அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கி மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ரிவிஷன் பண்றத அவன் ஒரே ஒரு நம்ம பிரேக் எடுக்கக்கூடிய டைம்ல மெயின் மேப்பை வச்சு அழகா ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த தலைவலி இல்லாம மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இல்லாம படிக்க முடியும். நீங்க போடுங்க மெயின் மேப், அடுத்தவங்க போடணும் கிடையாது. மெயின் மேப்ன்றது என்னது, இந்த டாபிக்கா, இந்த டாபிக் இத்தனை சப் டாபிக்கா பிரியுது, இதுல இத்தனை வகைகள் இருக்கு, இதை பத்தின கான்செப்ட் இது, இவ்வளவு இதனுடைய பயன்பாடுகள் இது, அப்ளிகேஷன்ஸ் இது, அது மாதிரி நீங்க போடுறதுதான் மெயின் மேப். நெட்ல இருந்து எடுக்கிறதோ இல்ல புக்ல எங்கன்னா இருக்குதா மெயின் மேப் பாக்குறதோ அதெல்லாம் தேவை கிடையாது. உங்க புரிதலை மெயின் மேப்பா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த மெயின் மேப்பை கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு டாபிக்கையும் ஒரு 1 hour 1.5 hour அதிகபட்சம் அந்த 1 hourல மொத்தத்தையும் சொல்லி பார்த்தணும். கண்டிப்பா ஸ்டக் ஆகும். மறுபடியும் சொல்லிப்பாரு. என்னைக்கு ஸ்டக் ஆகாம டாப் டு பாட்டம் நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு அந்த டாபிக் முடிஞ்சது, அதை ஒரு அடி அடிச்சிடுங்க. அது மாதிரி எல்லா டாபிக்குமே நான் முடிச்சுட்டேன் சார், நான் பாஸ் பண்ணிட்டேன் சார்னு வந்து நில்லுங்க. மற்றபடி நான் படித்தேன் மறந்துச்சு, எழுதினேன் மறந்துச்சு, நோட்ஸ் தொலைச்சு போட்டேன், ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன், இது மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்கோம்? யூடியூப் பார்த்துக்கோ, நேரம் எத்துனேன், யூடியூப்ல இது சொல்லிட்டான், புக்கில் இதுக்கு இது, யூடியூப்ல இதுக்கு இது, புக் இதெல்லாம் வேணாம். ஃபண்டமெண்டலா எடுத்துக்கங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளே குழப்பிக்கிற விஷயம். ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஒரு சிலர் பார்க்கும்பொழுது கரெக்டா சொல்றாங்க, ஒரு சிலர் பார்க்கும்பொழுது தவறுதலா சொல்லுவாங்க. எல்லாருமே ஹியூமன் தான். நீங்க எதையுமே ரெஃபர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஃபண்டமெண்டலா நாங்க என்னென்னலாம் படிக்கிறதுக்கு தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோம். இல்லைன்னா புக்கு, என்சிஆர்டி புக்கோ ஸ்கூல் புக்கோ அந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய எடுத்துக்கின்னு தொகுத்துங்க. நீங்கள் தொகுத்து மெயின் மேப் போட்டு தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த மெயின்ஸில் பார்க்கும்பொழுது பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அரசு அதிகாரியாக போக முடியும். கொஞ்சம் அந்த வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் அந்த மெத்தடு வந்து ஸ்டடி மெத்தடை தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணுங்க. யூபிஎஸ்சி யாருன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் கேட்டு பாருங்க. அவங்களுடைய எல்லா மெத்தடுமே நம்மளை மாதிரி பக்கம் பக்கமாக யோசிச்சு பாருங்க. நான் கூட அவங்க நம்மள மாதிரி தான் படித்தோம். அதுக்கப்புறமா தான் ஒரு சொல்றாங்கல்ல முத்து படத்துல,
ஒரு அடி விழுந்த பிறகு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சில பல அடிகள் விழுந்த பிறகு தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டில் கூட பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய ரூம்ல புக்கு, செல்லு ஏறின புக்கு, கிழிஞ்சி போன புக்கு, நோட்டில் ஒரு பெண்ணை மடிச்சு வச்சுது, அந்த நோட்டில் 2 ஈ செத்து போனது, அவசரத்துல எறும்பு யாரந்து, குழந்தை கீசுது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். இது என்னைக்குன்னா எடுத்து அப்படி வைப்போம். ஜெயிச்சிட்டோம்னா அந்த நோட்டெல்லாம் பார்க்கும்போது இதுதான் என் சாமி அப்படின்னு தொட்டு கும்பிடுவோம். ஜெயிச்சுட்டான், அது டெஸ்டா இருந்தாலும் சரி. ஒருவேளை ஏதோ நமக்கு வாழ்க்கையில பாடம் புகட்டப்பட்டா இன்னும் முயற்சிகள் தேவைப்படுதுன்ற மாதிரி அவ்வளவுதான். சாவு கூட அப்படி எழ மாட்டாங்க. அவ்வளவுதான், ஒப்பாரிதான், இவ்வளோ பச்சை முடியலாம், இவ்வளோ உதிர்ச்சி, இதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்து நம்மளே புலம்பு இருப்போம். சரிங்களா? அது மாதிரி புலம்புறதை விட, அது மாதிரி புக்கை எடுத்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு இருக்கிறத விட, அதுக்குன்னு செவரெல்லாம் கிறுக்கி வச்சிடாதீங்க 5 வயசு குழந்தை மாதிரி. சரிங்களா? நோட்ல மைண்ட் மேப் போட்டு ஒன்னொன்னுத்தையும் பக்குவப்படுத்தி படிச்சுட்டு போங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தெளிவா நீங்க முடிச்சு மெயின் மேப் போட்டு எழுதி கரெக்டா இதெல்லாம் வருதுன்னு மொத்த டாபிக் முடிச்சிங்கன்னா கூட யூஆர் கண்டிப்பா செலக்டட். அதை விட்டுட்டு எல்லாரும் பண்ற தப்பு போல, எல்லாரும் ஓடுறது போல யூடியூப்பை கொஞ்ச நேரம் பார்க்கறது, அவங்க எதுனா ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்கோ, நம்ம தான் ஒழுங்கா அங்கே நோட்ஸ் கொடுத்து அனுப்புவோம், இதை விட்டுருவாரு அவரு தான் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாரு. மறுபடியும் அதெல்லாம் பார்த்துட்டு அது தப்புன்னு புரியறதுக்குள்ளேயும் டைம் போயிடும். அதுக்கப்புறம் இதை உட்காந்து ரப்பரான்னு படிச்சுன்னு இருப்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தே வரணும். ஃபண்டமெண்டல் நம்ம யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு நம்ம இங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல நம்ம சேர்ந்தாச்சு. நீங்க வெற்றி அடையணும்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குதோ, உங்களுக்கு எவ்வளோ அந்த ஒரு பயம் இருக்குதோ, அதை விட அதிகமான பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு அதிகம். ஏன்னா எங்களை நம்பி உங்களுடைய படிப்பை எங்ககிட்ட நீங்க கொடுக்கல, உங்களுடைய வாழ்க்கையை எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. யாரு நம்பி வாழ்க்கையை கொடுப்பாங்க? அந்த வாழ்க்கை இப்போ நம்ம கிட்ட ஒரு கல்லை எடுத்து கொடுக்கறதுக்கும் ஒரு தீபத்தை அணையாம கொடுக்கறதும் நம்ம எப்படி நடப்போம்? பொறுமையா நடப்போம் இல்லையா? அது போலதான் அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு வாத்தியருமே, ஒவ்வொரு டீச்சர்ஸுமே, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதை எப்படி அந்த ஆஸ்பிரண்ட்டை அரசு பணியாளராக மாற்றணும்னு சொல்லிட்டு அதனுடைய உழைப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த உழைப்பை தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பயன்படுத்திங்க. சரிங்களா? அந்த பயாலஜி டாபிக்ல நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், டாபிக் வந்து அதுல இருக்கக்கூடிய சிலபஸை ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா ஃபிங்கர் டிப்ல சொல்லணும். டீச்சிங் மெத்தடே பார்க்கும்பொழுது எப்படி போவோம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தடா போகும். நாங்க எடுத்த நோட்ஸ் அப்படியே இஷ்யூ பண்ணிடுவோம். ஏன்னா டைம் இல்லை இல்லையா? எப்படி இப்போ உங்களுக்கு இப்போ ஏற்படுத்தப்பட்ட அந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல லிங்க்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி எல்லாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் நடத்தணும், இந்த காலத்துக்குள்ள குறுகி அதை விரைவான முறையில நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இதனுடைய கான்செப்ட் வந்து பிளான் போட்டு ஒவ்வொரு ஹவர்ஸ் எவ்வளோ நேரத்தில் இதை முடிக்கப்படும், எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து நாங்கள் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த பிளானுக்கு உண்டான எல்லா டீச்சர்ஸுமே எந்தெந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கணும் எல்லாமே கொடுத்தாச்சு. உங்களுக்கு நோட்ஸ் டக்குன்னு இஷ்யூ பண்ணிட்டு அந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த நோட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் டெப்த்தாக அதை உங்களை வந்து கலங்கன நீர் தெளிய வைக்கிற போல இங்கேயே எல்லா குழப்பமும் ஏற்படுத்திடுவோம். டெஸ்ட்ல எக்ஸாம்ல போயிட்டு பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது பயிற்சி களத்தில் ரத்தத்தை சிந்தியவன் போர்க்களத்தில் என்ன பண்ண மாட்டான், ரத்தத்தை சிந்த மாட்டான், ஜெயிச்சுட்டு வருவான். அதே கான்செப்ட் தான். கொடுக்குற நோட்ஸை தெளிவுபடுத்திட்டு இங்க வைக்கிற டெஸ்ட்டை, சார் நான் இங்க வைக்கிற டெஸ்ட்ல தொடர்ந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்துட்டு வந்தேன் அதாவது எல்லா பிரான்ச்சிலுமே மார்க்கை கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உன்னுடைய மார்க் அப்படி ரைஸ் பண்ணிட்டே வந்தனா கண்டிப்பா அங்க உனக்கு ஒரு சீட் இருக்கு, எழுதி வச்சுக்க அப்படின்ற மாதிரி. நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், அடுத்த டெஸ்ட்ல பாத்துக்கலாம், அடுத்த டெஸ்ட்ல 2 டெஸ்ட் எனக்கு உடம்பு செல்லாம போச்சு, கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் வாங்கின்னு போறேன், அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாது. நிறைய எல்லாருமே பண்ணியிருப்போம். அது அந்த தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டெஸ்ட்டுக்கு இப்பவே தயாராகுங்க. இதுல பிளான் போட்டு இத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னா எல்லா டெஸ்ட்லயும் நான் என்னுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை நான் போட்டு கண்டிப்பா என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். உங்களுடைய ஒவ்வொரு டெஸ்டுடைய பெஸ்ட்டுமே அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா வரும். அந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான பயிற்சியை வந்து சரியான முறையில பண்ணுங்க. சரிங்களா? டாபிக் எத்தனை டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வரையும்? நான் கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அதாவது இந்த பயாலஜில எத்தனை டாபிக் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம படிக்கணும் அப்படி இப்போ ப்ரிலிம்ஸுக்கு பார்க்குறதே மெயின்ஸுடைய அந்த கண்ணோட்டத்தில் தான் படிப்போம்.
பெயின்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு பார்க்கும்பொழுது எத்தனை டாபிக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் சார் செல்ஃபா, அதை பற்றி படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் ரைஸ் வரேன்? ஒருத்தருமாப்பா அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணல. இல்லை சார் நான் கை தூக்குவேன், என்னை டிஸ்டி வச்சிருவாங்க அப்படின்னு என்ன இருக்கீங்களா? சரியா? அதனால இன்னைக்கு நைட்டு போயிட்டு தயவு செஞ்சு தனியாக எழுதி, என்னுடைய சப்ஜெக்ட்னு இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது கிராஜுவேட் இருப்பீங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு சிலர் பார்க்கும்போது பிகாம் இருக்கலாம், எம்காம் இருக்கலாம், பிஎஸ்சி சயின்ஸு, அந்த சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, எனிதிங் எது வேணா இருக்கலாம், இல்லை பிஇ இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து கை வந்த கலையாக இருக்கலாம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும், இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அறிவியலின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவியலின் ராணின்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப எங்கிட்டு நான் எங்க அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. சரிங்களா? மேக்ஸுங்களா நீங்க சிரிக்கிறீங்களே, சரி ஓகே பரவாயில்ல, டச் விட்டுட்டு கூட இருக்கலாம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இன்பில்டாவே இருக்கும், அது இயல்பு, அது நமக்கு வெளி தெரியாம கூட இருக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே மிகப்பெரிய ஒரு கில்லாடியா தான் இருக்கும். அது சரியான முறையில நமக்கு தெரியாம இருக்கும். அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ண பாருங்க. உங்களுடைய அப்கமிங்ல வரக்கூடிய அந்த ரிசல்ட்டுக்காகவும் வருங்கால அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பா அந்த கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.